கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதர அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலும் தெரிவித்துக் கொண்டு, சகோதரர் அறித்தவண்ணமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கேள்விகள் அப்படிங்கிறதான தலைப்புகளாக நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு கடினமான காலப்பகுதியிலும் கூட நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்திலே நிற்க செய்திருக்கிறார். அதற்காகவும் கூட தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் நம்முடைய இரட்சகர் வழியாக ஏறெடுத்துக்கொண்டு பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சகோதரர் சொன்ன விதமாக இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கேள்விகள் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு நம்ம தொடர்ந்து நாம் நினைவு கூறுதலுக்கு பின்பாக நாம் தொடர்ந்து 3வது பாடமாக நம்ம இதை கூட நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம நினைவு கூறுதலினுடைய காலப்பகுதியை விட்டு கடந்து போகலை அப்படிங்கிறத கூட நமக்கு இந்த ஒரு காலப்பகுதி வரக்கூடிய பாடங்கள் தெளிவுபடுத்துகிறதும் கூட நம்ம மனசில் வச்சுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து அவருடைய கேள்வி, அதாவது இயேசு கிறிஸ்துக்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் கடைசியாக கூட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு தான் அந்த சிலுவையில் அவர் மரித்தார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? பிலாத்து முன்பாக அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் சிலுவையில் தொங்கும்போது கூட அநேக கேள்விகள் அவர் மனது உள்வாங்கினது அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். அப்போது அவர் அந்த கெத்செமனேனுடைய இரவிலும் கூட கடந்து செல்லும்போது நிறைய கேள்விகள் அவங்கள கேட்டாங்க. நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா? ராஜாவிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிற தலைப்பில் கூட நம்ம பாடம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம பாடத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கேள்விகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து வேதத்தில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. இன்னும் பார்க்கும் பொழுது யாரிடமெல்லாம் கேட்டிருக்காருன்னா, பொதுவான ஜனங்கள் மத்தியிலும் கூட கூடி வரக்கூடிய இடத்துல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது பரிசேயர் சதுசேயர் அவங்க மத்தியிலும் கூட கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் எதிர்த்து அவங்களால பதில் சொல்ல முடியாதனால நிறைய நேரங்களில் அவர்கிட்ட கேள்வி கேட்கவே யாரும் துணியவில்லை அப்படின்னு கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்தும் கூட கேள்வி கேட்டிருக்காரு. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள். அப்போ ஏன் சீஷர் மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்கும் பொழுது அவங்க அந்த கேள்விக்கு உண்டான பதில் சொல்ல தெரியாமல், அது மட்டும் இல்லை அடுத்து கேள்வி கேட்குறதுக்கே துணியவில்லை, அந்த ஒரு காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு சீஷர்கிட்ட கூட கேள்விகள் கேட்டிருப்பாரா அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணோம்னா யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, பொதுவாக கேள்விகளில் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி என்ன உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, இன்றைக்கி உலக சரித்திரங்களில் உண்டாக்கி பார்த்தோம்னா நிறைய புரட்சிகள் வந்ததுக்கு காரணமே அவங்களுக்குள்ளே எழுந்த கேள்விகள் இல்லைங்களா? இன்னும் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் தூண்டிவிடக்கூடிய கேள்விகள் பெரிய புரட்சிகளை கொண்டு வந்திருக்குங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய வேதாகம அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 7 காலப்பகுதிகளுக்குள்ள 7ஆம் காலப்பகுதியாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 7 காலப்பகுதிகளையும் சபையினுடைய சரித்திரம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் நம்ம வெளிப்படுத்தலில் படிச்சிருக்கோம். அதை நல்லா கவனித்து பார்த்தோம்னா அதில் மிகப்பெரிய சூழ்நிலை மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு மிக காரணமாக இருந்தது பார்க்கும் பொழுது, ஒன்று தூண்டிவிடப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்குள்ள எழுந்த கேள்விகளாக இருக்கலாம் இல்லைங்களா? பொதுவாக ஒரு கேள்வி என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்காக அவங்களுக்கு உள்ளே ஏற்படக்கூடியதாக இருக்குது, அல்லது யார் மூலமாக தூண்டிவிடக்கூடியதாக கூட இருக்குன்னு பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய 7ஆம் தூதன் அவங்க சார்லஸ் டேஸ் ரசல் அவங்களுடைய காலத்தில் கூட பார்த்திங்கன்னா பைபிளில் இவ்வளவு சத்தியங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அவங்க மனசுக்குள்ளே ஏற்பட்ட கேள்வி. ஏன்னா தேவன் இப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறவராக இருக்கார், ஆனால் பார்க்கும்பொழுது எப்படி நரக போதனை வந்ததுங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி தான் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே கூட கொண்டு போனது கூட பார்க்குறோம். இன்னும் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவருமே பார்க்குறோம்னா கேள்வியின் அடிப்படையில் தான் வெளியில் வந்திருக்கோம். கரெக்டுங்களா? அதாவது பைபிள் இப்படியெல்லாம் கேள்விகள் இருக்குது, ஆனால் நடந்துக்கிறக்கூடிய விதம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மத்தியில் வந்ததுனால தான் அதற்குண்டான ஒரு புரட்சியாக கூட நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா இப்போ சாதாரண மனிதனுக்குள்ளாக அல்லது பிறர் மூலமாக தூண்டிவிடக்கூடிய ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்குமே. ஆனால் அப்போ நம்மளுடைய இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி பெரிய ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குங்கிறது தான் நம்மளுடைய விசுவாசமாக இருக்குது இல்லைங்களா? அப்போது அவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தன்னுடைய சீஷர்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க.
அதுவும் அவர் விசேஷமாக மரிக்கக்கூடிய அந்த ஒரு வார காலப்பகுதியில் நிறைய கேள்விகள் கேட்டதாக நம்முடைய வேதத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம இன்றைக்கி அந்த நிறைய கேள்விகள் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்மளால் எவ்வளோ கேள்விகள் பார்க்க முடியுமோ அத்தனை கேள்விகள் மாத்திரம் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக நம்ம விசுவாசிக்கிறோம், ஒரு கேள்வி கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து மற்றவங்கள்ட்ட கேட்டதை காட்டிலும் தன்னுடைய சீஷர்கள்ட்ட கேட்டதனுடைய நோக்கம் கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா, அவங்க உருவாகணும் அல்லது அவங்க ஒரு வளர்ச்சி அடையணுங்கிற நோக்கத்தில் தான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார்னா இயேசு கிறிஸ்து கேட்டிருப்பார். ஆனால் மற்றவர்கள் கேட்கும்பொழுது அதற்கு அவர் பதில் சொல்லிட்டு இவர் ஒரு கேள்வி கேட்கும்போது அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு அவங்க என்ன பண்ணலைன்னா துணியலை. ஆனால் சீஷர்களுடைய வாழ்க்கையில் அவர் கேள்வி கேட்குறாருன்னா அல்லது ஒரு கேள்வி கேட்டு இருந்தாருன்னா நம்ம பின்னாடி நிருபங்களில் படிக்கும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒரு பெரிய புரட்சியை அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குனதாக கூட நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி அமர்ந்திருக்கக்கூடியதான நமக்கும் கூட இயேசு கிறிஸ்து அவங்க கேட்ட கேள்வி ஒரு மாறுதலை கொண்டு வரும் அப்படிங்கிறதான ஒரு விசுவாசத்தில் கூட இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அப்போது நம்ம படிக்கக்கூடிய ஒரு அந்த கேள்வி, முதல் கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, இயேசு கிறிஸ்து அவர் கடைசியாக வாழ்ந்த அந்த ஒரு வார காலத்தில் இடைப்பட்ட சம்பவங்களில் நடக்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வியாக மார்க் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிக்க கேட்போம். மார்க் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தின் அந்த சகோதரி படித்த வசனத்துக்கு பின்னாடி பார்க்கும் பொழுது ஒரு கேள்விக்குறி இருக்கும் இல்லைங்களா? ஆனால் தமிழில் நிறையா கேள்விக்குறிகள் ஃபார்ம் ஆகிற மாதிரி வசனங்கள் இல்லை. ஆனால் அது ஆங்கிலத்தில் படித்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க. ஆனால் தமிழில் நிறையா இடங்களில் இல்லை. அவருக்கு பார்க்கும் பொழுது இந்த ஒரு பின்னணி நமக்கு அறியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் அவளை நீங்கள் தொந்தரவு படுத்துறீங்க? அது ஒரு கேஷுவலாக கேட்காம ஒரு கேள்விக்குறியாக என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா கேட்குறார். அப்போது இந்த ஒரு காலப்பகுதியில் நடந்த ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும். எந்த மாதிரியான ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு கேள்வியை கூட தன்னுடைய சீஷர்கள்ட்ட கேட்குறார். நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. இதனுடைய பின்னணி நம்ம அறிவோம். யோவான் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கும் பொழுது திரளான யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே கூடி வந்திருந்தாங்க. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை காணவும், அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது உயிர் தெழுந்த லாசருவையும் காண்பதற்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது திரளான ஜனங்கள் கூடி இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல தான் என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட சகோதரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தான் வைத்திருந்த விலையேறப்பெற்ற, அதாவது நீங்கள் மார்க்கில் படிக்கும்போது ரொம்ப வசனம் அழகாக இருக்கும், நலதம் என்னும் உத்தம தைலத்தை உடைச்சு யார் மேலே ஊற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க மேலே ஊற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஊற்றும் பொழுது இப்போ திரளான ஜனங்கள் கூடியிருக்காங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, இது பிடிக்காத என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க, இது எவ்வளோ விலையேறப்பட்டதாக இருக்குன்னா 300 பணம் மதிப்புள்ள ஒரு விஷயத்த இவருக்கு உடச்சி ஊற்றுறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அங்கே இருந்தவங்களுக்கு என்னவாயிருக்கு, யாருக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா யாருக்கு ஆயிடுச்சு? யூதாஸ்க்கு மட்டும் ஆகலை, கூடவே யாருக்கு ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சீஷர்களுக்கும் ஆயிருக்கு. அதை நம்ம படிக்கலாம். மார்க்கினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து அப்படின்னா ஒட்டுமொத்த சீஷர்களுக்குமே என்ன ஆயிருக்குங்க? விசனம் ஆயிருக்கு. இதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாருன்னா, அவளை ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொந்தரவு பண்ணுறீங்க? அப்போ இந்த ஒரு கேள்விக்குள்ளே கண்டிப்பாக அப்பொழுது புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அங்கே என்ன ஒரு சூழ்நிலை நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அங்கே கூடி வந்திருக்கிறது திரளான ஜனம். இப்போது விசனம் அடைகிறது யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவங்க விசனம் அடைஞ்சிட்டு சொல்கிறாங்க, இது அவ்வளவு விலை மதிப்புள்ள ஒரு தைலம், இதை யாருக்கு உடச்சி ஊத்துறீங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, விலை மதிக்கக்கூடியதாக அவங்க எதை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது எதை பார்த்துருக்காங்க, தைலத்தை பார்த்துருக்காங்க. ஆனால் கூடவே இருந்த யாரை கவனிக்க தவறிட்டாங்கன்னா விலையேறப்பட்டவரை. இதான் நம்ம கவனிக்கக்கூடிய வார்த்தை. விலையேறப்பட்டவரை என்ன பண்ணிட்டாங்க, கவனிக்க தவறி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் பார்க்கும் பொழுது இந்த விசனம் அடைந்ததில் நமக்கு தெரியும் முறுமுறுத்தது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது யூதாஸ், அதாவது தர்க்கிக்கிறார், அதாவது அவர் ஒரு யூதன், இவங்க எல்லாம் கலிலேயர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதர், அதே நேரத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாம் யூதர். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு யூதாஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுக்குறார். இவ்வளவு பெரிய விஷயத்தை இவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது தான் கூட இருந்ததில் எல்லாருமே என்ன ஆகுறான்னு சொல்லி பார்க்குறோம்னா விசனம் அடைகிறாங்க. இதில் முக்கியமாக எல்லா விஷயத்துலையுமே அதிக பங்கு எடுத்துக்கொள்வது யாராக இருக்கும்?
பேதுரு. கண்டிப்பாக அவருக்கும் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா மிகப்பெரிய விசனம் வந்திருக்கும் இல்லைங்களா. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன கவனிக்க தவறுறாங்கன்னா, விலையேற பெற்றதா எதை பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த தைலத்தை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் விலையேற பெற்றவரை யாரை பார்க்கணுமோ இன்னும் பார்க்கும் பொழுது பேதுரு தான் சொன்னார் இல்லைங்களா. என்னை ஊருக்குள்ளே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் தான் சொன்னார். என்ன சொன்னார்னு சொல்லி பார்க்குறோம்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்ன பேதுரு கூட இப்போ அந்த இடத்துல என்ன கவனிக்க தவறுறாருன்னா, இவர் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவனுடைய குமாரன்கிறத விலையேறப்பெற்றவர்ங்கிறத கவனிக்க தவறிட்டு இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 300 விலை மதிப்புள்ள இந்த ஒரு தைலம். நிச்சயமாக இது இப்போ இவங்களுக்கு இந்த காலப்பகுதியில் உணர்த்தப்படவில்லைன்னாலும் கூட கண்டிப்பாக எப்போ உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்த ஆவி கெடுத்ததுக்கு அப்புறமாக உணர்த்தப்பட்டிருக்கு இல்லைங்களா. உணர்த்தப்படாமலாம் இவ்வளோ பெரிய ஊழியத்தை அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னும் பார்க்கும்போது எப்போ உணர்த்தப்பட்டிருக்கணும், அதிகமான ஒரு துக்கங்களும் துயரங்களும் இந்த ஒரு காரியத்துக்காக அடைந்திருப்பாங்கன்னா அவருடைய முதலாம் நினைவு கூறுதல் வந்திருக்கும் இல்லைங்களா. அந்த காலப்பகுதியில் அந்த அப்பம் பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசில் என்ன தோணியிருக்கும்னா, என்ன தோணியிருக்குங்க, அவரை எப்படியெல்லாம் நம்ம வேதனைப்படுத்தியிருக்கோம். அந்த கடைசி ஒரு வாரத்தில் கூட நம்ம அவரை என்ன பண்ணலைன்னா அவருடைய மனத்துக்கு பிரியமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு தருணம் கிடைத்திருந்தும் தவறிவிட்டமேங்கிறது தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யோசிச்சிருப்பாங்க. இதெல்லாம் அறிந்தவராத்தான் இதையெல்லாம் பரிசுத்த ஆவி மூலமாக உணர்த்தப்பட்டு பின்னாடி பேதுரு அவருடைய நிருபத்தில் என்ன எழுதுறான்னு சொல்லி பார்க்குறோம்னா வாசிக்கலாம். 1 பேதுருனுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தை மன்னிக்கணும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் தான் தவறுதல சொல்லிட்டேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும். பாருங்க, பேதுரு இங்க கண்டுபிடிக்கிறாரு மனுஷரால தள்ளப்பட்டதாயினும், அப்புறம் என்ன சொல்றாரு சொல்லி பார்க்குறோம்னா விலையேற பெற்றதுமாய் இருக்கிற இங்க கண்டுபிடிச்சாரு பாருங்க. ஆனா அங்க அந்த தருணத்தில் என்ன கண்டுபிடிக்கலைன்னா எதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா 300 விலை மதிப்புள்ள தைலம் இவருக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க கண்டுபிடிச்சாங்களே தவிர, ஆனால் எதை கவனிக்க தவறிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா பேதுரு தான் கூட இருக்கிறவர் விலையேற பெற்றவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத தவறிட்டார். உண்மையிலே இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஒரு 300 விலை மதிப்புள்ள ஒரு தைலம் சமமா பெருமா? சரி, அவருக்கு உடச்சு ஊற்றலாமா? இன்னைக்கு நம்ம படித்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊற்றுறோம். ஆனால் அதே இடத்துல பேதுரு மாதிரி நம்ம உட்காந்துருந்தோம்னா நிச்சயமாக என்ன பண்ணியிருப்போம் தெரியுங்களா, கவனிக்க தவறி இருப்போம் அப்படிங்கிறதான் சரியான ஒரு விஷயம் கூட. இப்போ பின்னாடி பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. எதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது விலையேறப்பட்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு இது சரின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு பார்க்கும் பொழுது மரியாளுக்கிட்ட அந்த 300 விலை மதிப்புள்ள தைலம் இருந்துச்சு. ஆனால் அதை சம்பாதிச்சு அந்த நேரத்தில் கொடுக்கணும்னு நினச்சா கூட யாருனால கொடுக்க முடியாதுன்னா மற்ற யாருனாலுமே கொடுக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, மீன்பிடிக்க தொழிலே விட்டுட்டு இயேசு கிறிஸ்து கூட வந்துட்டாங்க. ஒரு இடத்துல பேதுருவே சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்திருக்கமே. அப்படின்னா இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல மாத்திரம் அவங்களுடைய மனசை கொடுத்திருந்தாங்கன்னா மரியாளுடைய 300 காட்டிலும் எது விலை உயர்ந்ததா இருக்கும்னா இவர் எங்களுடைய ரட்சகர், இவருக்கு ஊத்துறதுல எந்த விதமான தயக்கமே இல்லை. கண்டிப்பா இவருக்கு என்ன பண்ணலாம், 300 600 மதிப்புள்ள ஒரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஊத்தலாம்னு அன்னைக்கு மனதால முன் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக யார் அந்த இடத்துல பெரியதாக காணப்பட்டிருப்பாங்கன்னா சீஷர்கள் மிகப்பெரியவங்களாக காணப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த காலகரணத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யணும், மனதளவில் கூட செய்யணுங்கிற ஊழியத்தை யார் தவறிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா சீஷர்கள் தவறிட்டாங்க இல்லைங்களா. ஆனால் பின்னாடி அந்த தருணம் வரும் பொழுது யார் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா யார் இல்லைங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. ஒரு வாரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா மறைச்சு போயிட்டார் இல்லைங்களா. தருணம் கிடைத்தும் அவங்களால பயன்படுத்த முடியல. நம்ம அதுக்கு காரணம் கேட்டால் நம்ம சொல்லிடுவோம், உங்கள்கிட்ட அன்னைக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கப்படாது. சரி, இந்த தருணம் நமக்கு கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த தருணம் நமக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அப்ப இருந்தாலும் நம்ம பேதுரு மாதிரி தான். இப்ப கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவோமா இல்லைங்களா? ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அது பேதுருவோட மாத்திரம் முடிஞ்சு போறது அல்ல, அவருடைய சீஷர்கள்ட்ட மாத்திரம் முடிஞ்சு போறது அல்ல. அப்படின்னா இது ஒரு பைபிள்ல இடம்பெற வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு அந்த ஒரு கேள்வி நம்மளே கூட என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா இன்னைக்கு தொடக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ நமக்கு கவனிக்கும் பொழுது இப்போ நமக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. இந்த தருணத்தில் இயேசு கிறிஸ்துக்கு நம்மளால ஊழியம் செய்ய முடியுமா? அவர் மனதளவில் ஏற்று அவருக்கு அபிஷேக தைலத்தை கொடுக்க முடியுமா? முடியுமானா நிச்சயமா முடியும் இல்லைங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காரு, அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கவனிக்க தவறிட்டாங்க. நம்மளும் அதே அநேக நேரங்களில் என்ன கவனிக்க தவறிடுறோம்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து யார்?
இவ்வளோ ஒரு யாருங்க? நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மணவாளன். அவரை பார்க்க முடியுமா? இப்போ பார்க்க முடியுமா? எங்க பார்க்க முடியும்? காட்டுங்க எனக்கு. இருதயத்தில் இல்லைங்களா? அதே போல இயேசு கிறிஸ்துவா உள்ளவங்களும் இங்க கூட இருக்காங்க இல்லைங்களா? பாருங்க, நம்ம கவனிக்க என்ன பண்ணிடுறோம்னா தவறிடுறோம். என்ன கவனிக்க தவறிடுறோம்னா, அன்னைக்கு பேதுருவாகட்டும் மற்ற சீஷர்களாகட்டும் என்ன கவனிக்க தவறிட்டாங்கன்னா, இவர் தேவனால அனுப்பப்பட்டவர் இல்லைங்களா? அவங்க சொன்னாங்க அந்த தருணத்துல. பேதுரு சொன்னாரு, விலையேற, அதாவது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்ன பேதுரு கடைசியில எங்க, அதாவது அவருடைய விஷயம் எங்க கண்ணை மறைக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன கவனிக்க தவறியதார், இவர் விலையேற பெற்ற ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இன்னைக்கும் அதே நேரத்துல நம்மளுக்கு அந்த கேள்வி கடந்து வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு செய்வதற்கு தருணம் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. நம்ம பக்கத்துல நம்ம காணக்கூடிய சகோதரர்கள் தான் நமக்கு இப்ப என்ன இருக்காங்கன்னா கிறிஸ்து. ஆனா அவங்கள நம்ம என்னவா பார்க்கணும்னா, விலையேற பெற்றவங்களா பார்க்கணும். உலகத்துல மனிதர்களை பார்க்கும்போது போல நம்ம பார்த்துட்டோம்னா, நம்மளும் என்ன பண்றோம்னு சொல்லி பார்க்குறோம்னா, மனிதரால தள்ளப்படக்கூடிய ஒரு வகுப்புக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா போகிறோம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்ன மறந்துடுறோம் அப்படின்னா, இவங்க பிதாவினால அழைக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம், மறக்கிறதுனால தான், தவறுறதுனால தான் இப்போ நம்ம கண்ணுக்கு என்ன தெரியறது இல்லைன்னா, இவங்க வெளியேறப்பட்டவங்களாக காணப்படுறது இல்லை. உண்மையிலேயே கவனிச்சு பார்த்தோம்னா, நம்ம யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிக்கும் பொழுது, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், உங்க பக்கத்தில் உள்ளவங்க நீங்க கூட்டிட்டு வந்தவங்களா, அல்லது நம்ம கூட்டிட்டு வந்தவங்களா, அல்லது சத்தியம் சொல்லக்கூடிய சகோதரர்களை கூட்டி வந்தவங்கன்னா இல்லை. நம்ம படிக்கிற எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 24, அதாவது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் பரிசுத்தமாவதற்காக என்ன பண்ணியிருக்காருன்னா தெரிந்து கொண்டு இருக்கார். நிறைய வசனம் இருக்கு இல்லைங்களா? அவர் நிறைய எப்படியெல்லாம் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் நம்மளை ஜெனிப்பித்திருக்கிறார். அந்த ஒரு விஷயங்கள் பின்பாக நடந்திருக்குங்கிறதோட பாடத்தின் வாயிலாக கூட நம்ம கேட்கிறோம். அப்ப நம்ம இங்க என்ன கவனிக்க தவறிடுறோம்னா, சில நேரங்கள்ல நம்ம கூட உள்ளவங்க யாருன்னு சொல்லி பார்க்கிறோம், விலையேற பற்றவங்க இல்லைங்களா? ஆனா அன்னைக்கு பாருங்க, விலையேறப்பட்டவரை கவனிக்க தவறிட்டாங்க. அந்த கவனிக்க தவறுறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சுன்னா, இவருக்கு இது தகுதியாகுமா, அதான் விஷயம். இவருக்கு இது தகுதியாகுமா இல்லைங்களா? நம்மளுடைய நேரங்களில் கூட ஒரு சகோதரனை கிறிஸ்துவா கவனிக்க தவறுறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவரை பார்க்க வேண்டிய கோணத்தில் நம்ம என்ன பண்றது இல்லை, பார்ப்பது அல்ல. அதனாலதான் நமக்கு அவங்க எப்படி தெரியுறாங்கன்னா, உலக மனிதர்கள்ல 10ஓட 11 என்ன பண்ணிடுறாங்க, தெரிஞ்சிடறாங்க. இவர் பிதாவினால அழைத்து கொண்டு வரப்பட்டவர், இவர் என் பக்கத்தில் இருக்காருன்னா இவர் தேவனுடைய தெரிந்தெடுத்தலுக்கு அந்த ஒரு இதுல இருக்க என்ன பண்றாரு, இவர் வந்திருக்காரு. இவரையும் தேவன் எப்படியாக பார்க்கிறாரோ, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் தேவன் எப்படி பார்க்கிறாருங்க, கிறிஸ்துவாக கருதுகிறார். அப்ப என்னுடைய பார்வையில மாத்திரம் இவர் மனிதனாக கருதப்படுவது சரியான்னு சொல்லி பார்க்கும்போது மிக சரியானதானா இல்ல. அதான் அந்த ஒரு முதல் கேள்விக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு கவனிக்க தவறிட்டு சில நேரங்களில் நம்முடைய சகோதர சகோதரிகளை மனிதராக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பார்த்துறோம். அது மிகப்பெரிய ஒரு வஞ்சனைங்கிறத கூட நம்ம யோசிக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த 300 விலை மதிப்புள்ள விஷயத்த உடைச்சு ஊத்த உடனே இவங்களுக்கு உள்ள மனசுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா மிகப்பெரிய கஷ்டம் வந்துருச்சு. ஆனால் அதே ஒரு வாரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் பேதுருக்கோ மற்ற சிஷர்களுக்கோ என்ன தோணியிருக்கும், ஒரு வாரத்தில் நம்ம பட்ட கூட வந்த எல்லா விஷயமும் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நம்ம ஏதாவது செஞ்சிருக்கலாம் இயேசு கிறிஸ்துக்கு அப்படிங்கிறத நினைச்சு அழுதுருப்பாங்க இல்லைங்களா, துடிச்சு அழுதுருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நீங்க நல்லா நம்ம கவனிச்சோம்னா, இப்போ நம்ம கூட உள்ள சகோதர சகோதரிகள் எப்பவுமே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இது எந்த மாதிரியான ஒரு காலப்பகுதி நமக்கு தெரியும் இல்லைங்களா? நல்லா சர்ச் பண்ணி பார்த்தோம்னா கொத்தா ஜனங்கள் என்ன பண்றாங்க, இறக்குறாங்க இல்லைங்களா? இதே மாதிரி தாங்க நம்மளுடைய சகோதரர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் மறைஞ்சிட்டாங்கன்னா செய்யணும்னு நினைக்கிறது கூட செய்ய முடியாமல் என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அன்னைக்கு பார்த்தோம்னா அதில் மார்க் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். மார்க் 16ஆம் அதிகாரம் 14:8. மார்க் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இவள் தன்னால் என்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக. பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்ணியாச்சு சொல்லி பார்க்கிறோம்னா, அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இந்த அம்மா செஞ்சிருச்சு இல்லைங்களா? ஆனா அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் செய்யணும்னு நினைச்சு வந்தா கூட அங்க யார் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம்னா இயேசு கிறிஸ்து இல்ல. ஒருவேளை நல்லா கவனிச்சோம்னா, இப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய வெளியேறப்பட்டவர்கள் நம்ம மனிதரை பார்த்து ஒருவேளை நாளைக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, நம்ம மத்தியில் இல்லை, அவங்க இன்னைக்கு அந்த காலப்பகுதியில் தான் நம்ம இருக்கோம். யாருக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் சமைக்கலாம். அப்படி போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ எப்படி வச்சுக்கலாம்,
நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி மத்தேயில நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்றாங்க, நீ தேவனுக்கு பலி செலுத்தணும்னா நீ போய் உன்னுடைய சகோதர பேர்ல ஒரு குறைவு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு என்ன பண்ணி வா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியும் அமைகிறாங்கன்னு வைங்க. ஒரு சகோதரன் ஏ இருக்காரு அல்லது ஒரு சகோதரி ஏ இருக்காங்க. அந்த சகோதரி இன்னொரு சகோதரி பியோட என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் இணக்கம் இல்லை. ஆனா அந்த சகோதரி ஏக்கே தெரியுது, இதை செஞ்சாதான் தேவன் என்னுடைய சபையை ஆக்குவாரு அப்படின்னு தெரியுது. அந்த சகோதரி அடுத்த வாரம் இறந்து போயிட்டாங்க இவங்க செய்யறதுக்குள்ள. இப்ப இவங்களுடைய கேள்விக்குறி எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம என்ன சொல்லி பார்க்குறோம்னா, அன்னைக்கு தருணம் கிடைத்தும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறிட்டாங்க. பின்னாடி அவங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் உணர்ந்த அந்த ஊழியத்தை கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா செஞ்சுட்டாங்க. அப்ப இந்த ஒரு முதல் கேள்வி நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, நம்ம கூட உள்ளவங்களை எப்பவுமே எப்படி தான் பார்க்கணும்னா, எப்படி பார்க்கணும் பிரதர், அவர் அந்த தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லையே, அது நம்ம காண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கூட இருந்த யூதாசை கூட இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா நமக்கு தெரியும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் படிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே. பாருங்க, கடைசியில காட்டி கொடுத்து இப்ப கடைசி தருணம் யூதாஸ் காரியத்தை கடைசியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாங்கன்னா சந்திக்க போறாங்க. அவரோட கடைசியாக பேச போறாங்க. கடைசியாக பேசக்கூடிய மன்னிக்கணும், யூதாஸ் காட்டி கொடுத்தவர் தான். ஆனா அவர் எப்படி பார்க்கறாருன்னா, மனிதனா பார்த்தாரா? மனிதனா பார்த்திருந்தாருன்னா அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம்னா வேற மாதிரி இல்லைங்களா? ஆனா என்ன பார்த்தாருன்னா, மனிதர்களை காட்டிலும் மேலான ஒரு படி கொடுத்தார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்க அப்பா எழுதியிருக்காரு, இவரை பத்தி என்ன எழுதியிருக்காருன்னா பிராண சிநேகிதன் எழுதியிருக்காரு. அப்ப அவரை நான் என்னதான் எப்படிதான் பார்க்கணும்? பிராண சிநேகிதனை தான் பார்க்கணும். அதுல இயேசு கிறிஸ்து மாறவே இல்லை. என்னை காட்டி கொடுப்பார் தான், என் கூடவே இருப்பார் தான், அப்பம் புசிப்பார் தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கூட சகோதர சகோதரிகள் நம்ம கூடவே இருப்பாங்க, யூதாசாவும் இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய பார்வை பிதாவினால் அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள். பிதாவினால் அழைத்து கொண்டு வரப்பட்டவர்களை நம்ம எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். ஒருவேளை நம்ம இன்னைக்கு செய்யணும்னு நினைச்சோம்னா, அன்னைக்கு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை செய்ய விடாம தடுத்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய விடாம தடுத்த காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா, சுயத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, உடைக்க முடியல. இன்னைக்கு நம்ம சுயத்தை உடைச்சோம்னா கண்டிப்பா தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடான அன்பு வெளிப்படும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை யோசிக்கலாம். முதலாம் கேள்வியை நம்ம முடிச்சிடலாம். முதலாம் கேள்வி நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சகோதர சகோதரியில அவங்க எப்படி யாரும் இருந்துட்டு போட்டோம், அது அவங்களுடைய அழைப்பு, தேவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய கோணம் இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கணும். அதனால தான் நம்ம ஆதார வசனம் படித்தோம். இதற்காகவே நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, அழைக்கப்பட்டிருக்கீங்க. அவர் ஒரு நல்ல ஒரு மாதிரியை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா வைத்திருப்பார். யூதாசனுடைய காரியத்தில் நம்ம கவனிக்கிற ஒரு நல்ல மாதிரியை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்தாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக கேள்விக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். லூக்காவினுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். அப்போ இந்த ஒரு கேள்வி இதை எங்க கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்னா, இப்போ இயேசு கிறிஸ்து அவங்க மேல்வீட்டு அறைக்கு வந்துட்டாங்க. மேல்வீட்டு அறையில் நடந்த சம்பவங்கள் யோவானில் மிக தெளிவாக இருக்கும், மற்ற பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக காணப்படும். ஆனால் இப்போ கேள்வி உள்ள இடம் எங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா லூக்காவினுடைய புஸ்தகம். இப்போ இந்த லூக்காவினுடைய புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கேட்கிறார் ஒரு கேள்வி தன்னுடைய சீஷர்களை நோக்கி, நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக, பந்தி இருக்கிறவனோ அல்லது பணிவிடை செய்கிறவனோ இதுல யார் பெரியவன் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே விடை கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் மறுபடி படிங்க சிஸ்டர். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? போதும் சிஸ்டர், இதான் கொஸ்டின். பந்தி இருக்கிறவன் அல்லவா? இப்போ அந்த கேள்வி நம்ம கேட்டோம்னா யார் பெரியவங்க? பந்தி. இப்ப பணிவிடை செய்கிறவங்க, பணிவிட பார்த்தீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவா வசனத்திலே சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பந்தி இருக்கிறவர்கள் அல்லவோ அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. இப்ப ஏன் இந்த ஒரு கேள்வி அங்க சொல்றாங்க, அல்லது அந்த கேள்வி மூலமாக அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஏதாவது கண்டிப்பா இருக்குமானா நிச்சயமா இருக்கும். அப்ப இங்க உள்ள பின்னணியும் நம்ம அறிவோம். என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா, தங்களுக்குள்ள யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்க எல்லாத்தையுமே அவர் அழைக்கும் பொழுது ஒரே அழைப்புக்காக, ஒரே நோக்கத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து அழைத்தாருங்கிறத அன்னைக்கு அவங்களுக்கு புரியல. இப்போ என்ன தவறிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் யார் இருக்கணும், அவருக்கு பின்னாடி யார் இருக்கணும், முன்னாடி யார் இருக்கணுங்கிறதுல ரொம்ப போட்டு இயேசு கிறிஸ்து மேலே அன்பு இல்லாமல் இல்லை, அன்பினால தான் அவங்க இதை என்ன பண்ணுறாங்கன்னா செய்ய தவறாங்க. ஆனால் கூட எதை தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து மேலே மாத்திரம் நம்ம அன்பு செலுத்தக்கூடாது,
கூட இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள்ட்ட நான் என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ யார் கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, யார் தவறிட்டாங்க? சீசர்கள் தவறுறாங்க. இப்போதான் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பந்தி இருக்கிறவனோ அல்லது பணிவிடை செய்கிறவனோ இதில் யார் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? உண்மையிலேயே கவனிச்சோம்னா, ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம்னு வைங்களேன், யார் பெரியவங்க? பந்தி இருக்கிறவங்க தான் இல்லைங்களா, பணிவிடை செய்கிறவங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம்னா இது அங்கே கவனிக்க தவறிட்டாங்க. என்ன தவறிட்டாங்கன்னா, பணிவிடை செய்கிறவங்க தான் பெரியவங்க அப்படிங்கிறத மறைமுகமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லி காட்டார். இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகத்தில் பார்க்குற மாதிரியே பெரியவர் பக்கத்தில் ஒருத்தர் கூட, இப்போ எம்எல்ஏ பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் யாருக்கு தான் மதிப்பு? இன்றைக்கும் பாருங்க, நம்ம எல்லாருமே எல்லா சகோதரி சகோதரோடும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், பழகுறோமா? நல்லா சப்ஜெக்டுக்கு கூட சகோதரோட நல்லா சப்ஜெக்ட் கொடுக்க சகோதரர் என்ன பண்ணிடுவார்? சப்ஜெக்டே எடுக்க தெரியாத ஒன்றும் இல்லா சகோதரர் சேருவாரா? ஆனால் அன்றைக்கி என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு தோணுன விஷயம். ஆனால் எல்லாரும் கூட எல்லாருமே சமமாக இருக்குங்கிறத விஷயத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா, உலகத்தில் ஒரு மனிதரை எப்படி பார்ப்பாங்களோ, அந்த எப்படி அவங்களோட இருக்குன்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. பந்தி இருக்கிறவங்களோடவே இருக்கணும்னு நினச்சதுனால தான் நீங்கள் எல்லாரும் பந்தி இருங்க, நான் வேணா உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? பணிவிடை செய்கிறேன் இல்லைங்களா? உண்மையிலேயே பார்த்தோம்னா பந்தி இருக்கிறவங்க பெரியவங்களா, பணிவிடை செய்கிறவங்க பெரியவங்கன்னா 10 பேர் பந்தி இருக்கிறாங்க, ஒரு ஆள் பணிவிடை செய்கிறாருன்னா யார் பெரியவர்? பணிவிடை செய்கிறவர் தான் பெரிய இல்லைங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்து, உங்களில் பெரியவனா இருக்க விரும்புகிறவன் எவனோ நீங்கள் என்ன பண்ணிருங்க? பணிவிடை செய்வீங்க. ஆனால் அந்த பணிவிடை செய்வதற்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கும். என்ன இருக்குன்னு தெரியுங்களா? ஒருத்தர் ஒன்று கேட்பார், இன்னொருத்தர் ஒன்று கேட்பார், இன்னொருத்தர் ஒன்று கேட்பார். 10 பேருமே 10 விதமாக இருக்கும்போது இந்த 10 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள அவருக்கு என்ன ஆகும் தெரியும் பார்த்தோம்னா, நிறைய பிரச்சனை வரும். ஒருத்தர் சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லுவார், ஒருத்தர் ஏன் இப்படி இருக்கும்பாரு, ஒருத்தர் இல்லை இது வேணாம் வேற கொண்டு வாங்கம்பாரு. அப்போ இதை சமாளிக்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சகிப்பு தன்மை வேணும் இல்லைங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா, பந்தி இருக்கிறவன் பெருசா அல்லது பணிவிடை செய்கிறவன் பெருசான்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெருசு, பந்தி இருக்கிறது இல்லைங்களா? அதனால இப்போ உங்கள் மனசுக்குள்ள எதுதான் ஓடிட்டு இருக்குன்னா அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சீலை என்ன பண்ணுறாருங்க எடுத்து கட்டிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா கால்களை கழுவ தொடங்குறாரு. இது கண்டிப்பாக பின்னாடி யாருக்கு உணர்ந்திருக்குமோ இல்லையோ, அங்கேயும் கூட பார்த்தோம்னா கேள்வி கேட்ட ஒரு பேதர் தான். என்ன கேட்டாருன்னா, என் பாதத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கழுவக்கூடாது. அப்போ உனக்கு பங்கு இல்லைஞ்சனோன்னு என்ன பண்ணிட்டாருங்க? அப்போ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பேதருக்கு பின்னாடி புரிஞ்சிருக்குமானா நிச்சயமாக புரிஞ்சிருக்கு. அவர் புரிஞ்சதுனால தான் பின்னாடி பாருங்க, இப்போ தங்களுக்குள்ள யார் பெரியவன்கிற விஷயத்தில் பேதருக்கும் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கும். தங்களுக்குள்ள யார் பெரியவன், யாக்கோபா யோவானாங்கிறது வரும்போது இவங்கெல்லாம் இப்போ வந்தவங்க, நான் முன்னாடி இருந்தவர் இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு விஷயம் கூட அவருக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பின்னாடி அவருடைய வாழ்க்கையில் அதை தூக்கி எறிஞ்சார். எப்போ அப்படின்னா, பரிசுத்த ஆவி கிடைத்ததுக்கு அப்புறமாக எப்படி அவருடைய அப்ரோச் இருந்துச்சு சொல்லி பார்க்குறோம்னா, அவர் மேலே தப்பு இருந்துச்சு, பவுல் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா சுட்டி காட்டினார் இல்லைங்களா? இந்த சுட்டி காட்டும் பொழுது அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அங்கே அக்செப்ட் பண்ணிட்டு பின்னாடி அவருடைய நிருபத்தில் எழுதினார். நம்ம அதை படிக்கிறோம், 2 பேதுருவினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் 16வது வசனம் படிச்சிருச்சு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான், அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல பின்னாடி வந்த பவுல் தன்னை எதிர்த்தா கூட இந்த இடத்துல என்ன காட்டினாருன்னா சொல்லி பார்க்குறோம்னா, யார் பெரியவங்கிறது இல்லை, ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா யார் தான் பெரியவர்? பேதுரு அன்னைக்கு நிருபம் எழுதியிருந்தாருன்னு வைங்களேன், அனைத்து சபைகளுக்கும் நான் எழுதுறேன் இந்த மாதிரி பவுலுங்கிறவரை நம்ம என்ன பண்ணலாம், தள்ளிடலாம், அவர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் தான் பெரியவனா இருக்குன்னு நினைச்சு பண்ணியிருந்தாருன்னா பின்னாடி அவர் அந்த பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு உண்டான வாழ்க்கையை அவர்கிட்ட இருந்திருக்காரு. அதனாலதான் பின்னாடி எழுதுறாருன்னா அதான் நம்ம படிக்கிறோம். உன்னிலும் சிறியவன் உன்னை நல்வழிப்படுத்தும் பொழுதோ அல்லது சீர்படுத்தும் பொழுதோ அதை மறைமுகம், அதாவது உள்ளத்திலோ அல்லது வெளியரங்கமாகவோ அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா சுயத்தை ஜெயம். அன்னைக்கு அவர் சுயத்தை ஜெயம் கொண்டிருக்கார் பேதுரு இல்லைங்களா? அது அவர் தான் பின்னாடி எழுதுறாரு பாருங்க. பரிசுத்த அந்த பவுலினுடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது எனக்கே அரிதாக இருக்கு, அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் என்ன பண்றாருன்னா எழுதுறாருன்னா, இங்க எங்க இருக்கு, இங்க பெரியவன் சிறியவன் ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அன்னைக்கு கவனிக்க தவறிட்டாங்க இல்லைங்களா? இதன் மூலமா இந்த கேள்வி இன்னைக்கு நம்மளை நோக்கி கடந்து வருது இல்லைங்களா? இப்போ நம்ம சகோதரர் தான் இருக்காங்க. அதுவும் முதல் கொஸ்டின்லேயே படித்தோம், தேவனால அழைத்து கொண்டவர். இப்போ நம்மள்ட்ட அந்த கேள்வி வந்துச்சுன்னா நமக்குள்ள யார் பெரியவங்க? பந்து இருப்பவனோ அல்லது பணிவிடை
செய்கிறவனும். யார் பெரியவங்க? நம்மக்கிட்ட வரும்போது பந்தி இருக்கிறவங்க தான். நம்ம ஒவ்வொரு சகோதர சகோதரிலையும் எப்படி பார்க்கணும்னா, அவங்கள பந்தியில் உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறக்கூடிய சகிப்புத்தன்மை உள்ளவனா நம்மளை என்ன பண்ணணும்னா காமிக்கணும். சொல்லிட்டுங்களா? இதுதான் கரெக்டான ஒரு விஷயம். பந்தி இருக்கிறவங்கன்னா, எனக்கு என்னுடைய சகோதரன் அவர் எப்படி இருக்காருன்னா பந்தி இருக்கிறவர், அவருக்கு நான் என்ன பண்ணணும்? கனம் கொடுக்கணும். அவருக்கு நான் என்ன பண்ணணும்னா எல்லாமே செலுத்தணும், பணிவிடை செய்யணும், இல்லைங்களா? அப்போ இதில் நமக்கு கேள்விகள் வரலாம். பிரதர், அதுக்கு தகுந்த அவர்கிட்ட ஒரு வாழ்க்கை என்ன பண்ணல, என்ன இல்லை. அப்படி நம்ம சோத்திரம் கூட சொல்றதுக்கு சில நேரம் நம்மள்ட்ட வராது. ஒரு சகோதரன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை காணப்படுதுன்னு வைங்க, அந்த சூழ்நிலையில். ஆனால் தேவன் அனுபவிச்ச பிரச்சனையோ அல்லது உலகத்துக்குள்ள போய் வாங்கின பிரச்சனையோ, ஆனால் சோத்திரம் சொல்றது கூட நம்மளுக்கு இது ப்ராக்டிக்கலாக நம்மள்ட்ட இருக்கிற விஷயம். இது ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அறிவோம். ஒரு சோத்திரம் சொல்றது கூட இவர் எப்படி பண்ணிட்டாரு, உண்மைதான் பண்ணிட்டார். ஆனால் அதை யார் அனுபவிச்சிருக்கா? அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போகணும்னு அனுபவித்தவர் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவன். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, கூட இருந்தவர் தானே யூதாசு, கூட இருந்தவர் தானே பேதுரு. யாருடைய காலை கழுவினாரு? யூதாசினுடைய காலில் கழுவினார். அவ்வளோ பெரிய அந்த இடத்துல இருந்ததில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய துரோகி யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா யூதாசினுடைய காலையும் கழுவி என்ன நிரூபிச்சு காமிச்சாருன்னா, என்ன நிரூபிச்சு காமிச்சாரு தெரியுங்களா? நான் பரிபூர்ண உள்ள மனிதன், இவங்கெல்லாம் பரிபூர்ணமற்றவர்கள். ஆனாலும் என் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்காங்க, என்னை காட்டி கொடுக்குறவனா இவர் இருந்துட்டாரு, அதனால நான் காலை கழுவ மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. நீ இப்பொழுது பந்தீரு, நான் உனக்கு பணிவிடை செய்கிறேன். என்னை அன்றைய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலும் யூதாஸ் எப்படி இருந்தா தெரியுங்களா? பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனா? பந்தி இருக்கிறவன் அல்லவோ. யூதாசையும் அந்த இடத்துல அவர் எப்படி வச்சு பார்த்தாருன்னா, என்னை விட இப்போ நீ என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா பெரியார், இல்லைங்களா? அதான் நம்ம படிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் நீங்க என்ன பண்ணுங்க? முந்திக் கொள்ளுங்கள், இல்லைங்களா? எப்படி கனம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த முதல் கேள்வி 2ஆம் கேள்வியும் சேர்த்து பார்க்கும் பொழுது அவங்க பந்தி இருக்கிறவங்க தான். பந்தி இருக்கிறவங்க சில நேரம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க கூட தெரியாது. ஒரு ஹோட்டலில் போனால் நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாருமே ஒரே மாதிரி டேபிளில் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. பணம் படைத்தவர் வருவார், மீடியமான கிளாஸ் வருவார், இல்லைங்களா? ஆனால் அவங்க எல்லாம் யார் அற்பமாக பார்ப்பாங்க தெரியுங்களா? பணிவிடை செய்கிறவங்கள தான் அற்பமாக பார்ப்பாங்க. ஏன்ப்பா இவ்வளோ லேட்டு ஓப்பனாக கேட்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அப்படி தான் கொண்டு வருவார் சொல்ல முடியுமா? இல்லை. ஆக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 2வது கேள்வியில் நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் என்னதான் இருப்பாங்க? அவங்கள எப்போவுமே என்னதான் பண்ணி பார்க்கணும்னா, பந்தி இருக்கிறவங்களாவே பார்த்து நம்ம பணிவிடைக்காரராகவே பழகிட்டோம்னா என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து நல்ல முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அந்த ஒரு பண்ணி காட்டின விஷயத்தில் கூட அவர் யூதாசனுடைய காலை கழுவ வேண்டிய அவசியமே இல்லைதான். அவர் என்ன சொல்லியிருக்கலாம், உன்னுடைய காலை நான் என்ன பண்ண தேவையில்லை, கழுவ மாட்டேன். தேவன் ஏதாவது சொல்லுவாரா? நான் அப்படி இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை அவருடைய திருச்சபைக்கு வச்சிருக்காருங்கிறத பார்க்குறோம், இல்லைங்களா? இதைத்தான் பேதுரு உணர்ந்தவராக அவர் எழுதுறாரு. 1 பேதுருனுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 8ல இருந்து படிக்கலாம் சிஸ்டர். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். பாருங்க, இந்த ஒரு விஷயம் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தோம்னா தவறிச்சு. யாருக்கு மாத்திரமே ஊழியம் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே, இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அவங்க ஃபோக்கஸ் பண்ண விரும்பிட்டாங்க. ஆனா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன விருப்பப்பட்டாருன்னா, நீ யூதாசுக்கும் ஊழியம் பண்ணணும். அதுதான் யாருடைய விருப்பமா இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பமா இருந்துச்சு, இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அன்பு திரளான பாவங்களை மூடும், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். பாருங்க, அங்க என்ன அன்னைக்கு தவறிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்து மேல அன்பு இருந்துச்சு, ஆனா கூட இருந்த சகோதர சகோதரருடைய அன்பை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இழந்துட்டாங்க, இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரனாக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பாருங்க, தேவன் பகிர்ந்து கொடுத்த எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்த ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுங்களா? அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனா வேற வேற தாளந்துல மாறும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நேரம் கிடைக்கும், ஒருத்தருக்கு செல்வம் கிடைக்கும். ஆனா தேவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுத்த அன்புன்னு ஒன்று இருக்கு, இல்லைங்களா? அது என்ன, அதாவது வரம்னு இருக்கு பாத்தீங்களா? அது என்ன சொல்லி பார்க்குறோம்னா அன்பு டிஃபால்ட்டா எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு பிரதர். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சு ஊற்றினோம்னா தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த அன்பு
வெளிப்படும்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு தங்களுக்குள்ள யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்க்குறோம்னா அவங்களால அதை செய்ய தவறிட்டாங்க. நம்ம சொல்லுவோம் அவங்கள்ட்ட பரிசுத்த ஆவி அன்னைக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு நமக்கு பணிவிடை செய்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா, நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அப்போது அந்த 2வது கேள்வியிலிருந்து கூட நம்ம என்ன பார்த்துறோம்னா நம்ம கூட உள்ளவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்பது தான் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல முன்மாதிரி அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். 3வது கேள்விக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். 3வது கேள்வி யோவான் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ. பாருங்க, இங்க எனக்காக நீ ஜீவனையும் கொடுப்பாயோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல வரும். அப்போ இதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நீ சேவல் கூவுவதற்கு முன்னாக நீ என்ன பண்ணுவ, 3 முறை மறுதளிப்பாய் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையும் எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா மேல் வீட்டறையில் தான் நடக்குது. இது அதான் யோவானில் இருக்கும், மற்ற சுவிசேஷங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இப்போ இதுவும் மேல் வீட்டறையில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சவொடனே இயேசுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் உங்களை விட்டு போகிறேன், நான் போகிற இடத்த நீங்கள் ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, நான் வர முடியாது, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இப்போ பேதுரு நமக்கு தெரியும், அவரும் பார்த்தோன்னா மற்ற எல்லாரையும் காட்டிலும் அவருக்கு வந்து ஒரு தாக்கம் அதிகமாகவே இருக்கும் எப்போவுமே. உண்மையிலே பேதுருக்கிட்ட இருந்தது ஒரு நல்ல பெரிய கேரக்டர். அவர் மறுதளிச்சிட்டாருங்கிறதுக்காக நம்ம அவரை எந்த கோணத்தில் நம்ம இப்படி பார்த்துடக்கூடாது. அவற்றிருந்து வெரி ஒரு நல்ல கேரக்டர், அது இயேசு கிறிஸ்துக்கு பிடித்த கேரக்டர். நல்லா கவனிச்சோம்னா நமக்கு தெரியும், இந்த பாடத்தை கவனிச்சோம்னா. அவள் பார்க்கும் பொழுது இப்போ மேல்வீட்டறையில் கூட இருக்காங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் போகிறேன்னு சொல்கிறாரு, நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது இதுக்கு பேதுரு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நீங்கள் அதை படிச்சுங்க சார், 36, 37 கூட படிச்சுங்க சார். யோவான் 13ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நான் போற இடத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ பேதுரு விடுற மாதிரி இல்லை. இதெல்லாம் இப்போ நம்மள்ட்ட ஒரு சகோதரர் சொல்றாருன்னு வைங்க, நான் போயிடும் பிரதர், நான் இங்கேயே இருக்க மாட்டேன் பிரதர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிரதர் அப்படிலாம் இல்லை, எங்கே போகிறீங்க, நான் உங்களை விட மாட்டோம் சொல்லுவோமா இல்லைங்களா. இப்போ அதே கான்செப்டில் தான் யார் சொல்கிறார், பேதான் சொல்கிறேன். நீங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, யார் போக விட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களோட நான் போக விட மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே சொன்னார் இல்லைங்களா, காவலிலும் சாவிலும் உங்க கூடவே இருப்பேன். அப்படியெல்லாம் பேசின பேதுரு இப்போது திடீர்னு இயேசுக்கு சொல்லும்போது சொல்கிறார், இப்போ சொல்லக்கூடிய வார்த்தையும் தேவன் அங்கீகரித்து வேதத்தில் எழுதிட்டார். இப்போ சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும், உண்மையிலே என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும். ஆனா என்ன சொன்னார் சொல்லி பார்த்தோம்னா அந்த 38ஆம் வசனத்தை மறுபடியும் படிக்கலாம் சிஸ்டர். யோவான் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ. பாருங்க, இப்படி எல்லாம் இவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன்றார். யாரு, பேதுரு சொல்றாரு இல்லைங்களா. இப்ப சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு, எனக்காக நீ ஜீவனையும் கொடுப்பாய் அப்படின்னா என்ன மாதிரி இருந்திருக்கும். என்ன இவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்கோம், ஆனா ஒரு ஏதோ நம்மளை வந்து கேலி பண்ற மாதிரி, ஒரு சந்தேகப்படுற மாதிரி இப்படிலாம் சொல்கிறாரு. எனக்காக நீ ஜீவனையும் கொடுப்பாயா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல பேதுருனுடைய மனசு என்ன ஆயிருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்காக நீங்கள் கொடுப்பியா அப்படின்னா ஒரு அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியில் இப்போ இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது, இப்போது அந்த நாளில் இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு யாருனால இப்போது எனக்கு ஜீவன் கொடுக்க முடியாதுன்னா பேதுருனால கொடுக்க முடியாது. நன்கு அறிந்தவராக தான் அவர் என்ன பண்ணாரு சொல்லி பார்க்குறோம்னா, இப்போ நீ கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது நினச்சி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு அலட்சியமாக கேட்காம இந்த ஒரு கேள்விக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆழமான காரியத்தை வச்சு என்ன பண்ணிட்டாருன்னா பேசிட்டார். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி பேதுரு அன்னைக்கு ஜீவன் கொடுக்குற அளவுக்கு அன்பு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஜீவன் கொடுக்கணுங்கிற அன்பு இருந்துச்சு, ஆனால் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அன்பு இல்லை. கரெக்டுங்களா? கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு, ஆனால் அதை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு போதுமான திராணியாக அவருடைய மனது அந்த குணலட்சணத்தில் என்ன ஆகலைன்னா வளரலை. இதை நல்லா இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருந்தார் இல்லைங்களா. இன்னும் கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ இவ்வளவுலாம் பேசினவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அவர் சொன்ன மாதிரியே சேவல் கூவுவதற்கு முன்னாடி 3 முறை என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம், மறுதளிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நல்லா கவனிச்சு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய சீசரில் கூட்டிட்டு என்ன பண்ணிட்டாருங்க,
மீனுங்க. இதெல்லாம் எப்படி ஒருத்தர்னால இயேசு கிறிஸ்துனால அங்கீகரிக்க முடியும்? நல்லா கவனித்து பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு கூட சொல்லணும்னா, நம்ம சகோதரர்கள் ஒரு 50 பேரை சப்ஜெக்ட்லாம் சொல்லி கூட்டி வந்துட்டாங்க இல்லைங்களா? உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அதெல்லாம் வேணாம், வாங்க நான் என்ன பண்ணலாம், நம்ம உங்களை ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்றேன்னு சொல்லி கொண்டு வேலை சேர்த்தா அது எப்படி நம்ம பார்ப்போம்? ஏன்னா அந்த மாதிரி வேலை தான் இப்போ யார் பார்த்துருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கப்புறம் பேதுரு பண்ணியிருக்கார். இயேசு கிறிஸ்துனுடைய சோர்ஸே ஒரு 11 பேர் தான், அதில் 12 பேர் தான். 12 பேரில் ஒருத்தர் என்ன ஆகிட்டாருங்க, போயிட்டாரு. அப்புறம் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் பார்க்கும்பொழுது அந்த 11 பேர் தான் திருச்சபை வளர்றதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ். அவங்களையும் அதுக்குள்ளே ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க நம்ம என்ன பண்ணலாம், இது நம்மளுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமானா நிச்சயமாக இல்லை. அதுக்கு அந்த டாலரேட்டே நம்மளால் பண்ண முடியாது. சத்தியம் சொல்லி கூட்டி வரக்கூடிய ஒரு சகோதரன் போனால் கூட அது எவ்வளோ மன வருத்தமாக இருக்குங்கிறது நம்ம அறிஞ்சது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் கூட இயேசு கிறிஸ்து பேதுருனுடைய வாழ்க்கையில் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கப்புறம் அன்னைக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு, ஜீவன் கொடுக்கணுங்கிற எண்ணம். ஆனால் அதுக்கு உண்டான குணலட்சணம் வளரலை. பின்னாடி பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அறிஞ்ச விஷயம்தான் இல்லைங்களா? அதாவது இயேசு கிறிஸ்துடியே அவர் ஏற்கனவே கேட்டார், எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே. அதனுடைய வாழ்க்கை பின்னாடி என்ன பண்ணார்னா வாழ்ந்து காமிச்சார். அவரை நம்ம அறிஞ்சிருக்கிறபடி சரித்திரத்தில் அவர் சிலுவையில் அறியும் போது கூட நேராக என்ன பண்ணாதீங்க, என்ன அரைஞ்சிடாதீங்க, நான் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவரை ஈக்குவல் ஆயிடுவேன், எனக்கு என்ன பண்ணுங்க தலைகளை. எது கஷ்டம் தெரியுங்களா? தலைகீழ அறையிறதா கஷ்டம். மனிதனுடைய இருதயத்தை நொறுக்கக்கூடிய விஷயம் சிலுவை மரணம். அதில் தலைகீழ ஒருத்தரை அறையணும்னு சொல்லியாச்சுன்னா அது எவ்வளோ பெரிய கடினம். ஆனால் அந்த ஒரு நான் ஜீவனை கொடுப்பேன்னு அவர்கிட்ட சொன்னேன், அந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு உண்டான தகுதி இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த தகுதி வந்திருக்கு, அதனால எனக்கு மரணம் பெருசு கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னை தலைகீழ அறையிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நல்லா கவனிச்சோம்னா, பேதுருக்கிட்ட அந்த கேட்ட கேள்வி இருக்கு இல்லைங்களா, எனக்கு ஆண்டி நீ ஜீவனையும் கொடுப்பாயா கேட்டார். இவர் தான் சொன்னார் நான் ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஆனால் அதற்கு உண்டான அந்த ஒரு காலப்பகுதி எனக்கு கிடைக்கல. இவ்வளவு பலவீனம் யார்கிட்ட இருந்துச்சு சொல்லி பார்க்குறோம்னா பேதுருக்கிட்ட. ஆனால் இந்த பலவீனத்தை கர்த்தர் பொறுப்படுத்தினாரானா பொறுப்படுத்தலை. இது அப்படியே நமக்கு ஒரு இன்னைக்கு இந்த ஒரு கேள்வி நம்ம நோய் கடந்துச்சுன்னு வைங்களேன். இது வந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, பேதுரு யாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்காருன்னா நமக்கு இல்லைங்களா? நம்மளும் என்னதான் சொல்லி வந்தோம், ஜீவன் கொடுப்போன்னு. உண்மைதானே அது? ஆனால் இன்னைக்கு நம்ம ஜீவன் கொடுப்போமா? ஒன்றும் வேணாம். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம கேட்குறேன். ஒரு சகோதரன் கொரோனா வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு சகோதரி யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கே ஆள் இல்லை. அவங்களோட போய் நம்ம தங்கி அவங்களுக்கு பணிவிடை செய்யணும் முடியுமா? யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஜீவன் கொடுக்கணும்னு அன்பு இருக்கு, என்ன இருக்கு. ஆனால் இப்போ நம்மகிட்ட அந்த அளவுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நம்மகிட்டங்கிறத விட எனக்கு என்ன இல்லை தெரியுங்களா? அந்த குணலட்சணத்தில் நான் வளரலாம். ஆனால் பிற்பாடு அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஒரு குணலட்சணம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன நீங்கள் அறைங்க, ஆனால் அப்படி இல்லை இப்படி அறைங்க இல்லைங்களா? அதனால தான் அவர் பேதுரு எழுதும் பொழுது நல்லா கவனிச்சாரு, எப்படி அந்த ஒரு உந்துதல் அவருக்கு வந்துச்சு, அந்த என்ன சிலுவையில் அறையுங்க அப்படிங்கிற உந்துதல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா கவனிச்சிருந்தாரு. கர்த்தர் இவ்வளவு நான் பலவீனமான மனிதன் தெரிந்தும் கூட என்னை எங்கேயுமே அவர் தள்ளினார். அவர் தள்ளலை. இவ்வளோ பெரிய விஷயம் 11 பேர் தான் சோர்ஸ், அதை நான் தான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அவர் என்னை தள்ளலை. என்னத்தான் வந்து அவர் என்ன பண்ணார்னா, பார்த்து என்னுடைய ஆடுகளை மேய்க்கிறாயான்னு கேட்டார் இல்லைங்களா? அந்த அன்பை அவர் ருசித்தார். பலவீனத்தில் அவர் பலன் கொண்டார் இல்லைங்களா? அப்போ நம்ம படிங்க சிஸ்டர், 1 பேதுருனுடைய புஸ்தகத்தில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 பேதுரு 9வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா நம்மேலும் அவர் என்ன பண்றாருன்னா நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கு. எப்படி பேதுருக்கு ஒரு காலப்பகுதி அவருடைய பலவீனத்தை எல்லாம் பொறுத்தார் இல்லையா கர்த்தர்? இன்னைக்கு நம்மளுடைய பலவீனத்தை பொறுத்திருக்காரா, மன்னிச்சிருக்காரானா? ஆமா. நம்ம கடந்த மெமோரியல்ல கை வச்சோம், நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு. அதுதான் நம்முடைய விசுவாசம், அதுதான் நம்முடைய உறுதிப்பாடு இல்லைங்களா? அப்போ பாருங்க, பலவீனத்தை மன்னிக்கிறாருங்கிறதுக்காக பேதுரு அங்கே என்ன பண்ணலைன்னு சொல்லி பார்க்குறோம்னா என்ன பண்ணலைங்க, அதை வந்து வேறு விதமாக எடுத்துக்கொள்ளலை. மாறாக அங்கே என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இதே பேதுருனுடைய நிருபத்துக்குள்ள தான் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க ருசித்து பார்த்தது உண்டானால் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள யார் கடந்து போனார்னு சொல்லி பார்க்கணும்னா பேதுரு கடந்து போனார். இன்றைக்கும் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா,
அவர் நம்மளுடைய பலவீனங்களை எல்லாம் என்ன பண்றார்? மன்னிக்கிறார் இல்லைங்களா? உண்மையிலேயே நம்மளுடைய பலவீனங்களை மன்னிக்கிறாருங்கிறதுக்காக நம்ம எதை மறந்துடக்கூடாதுன்னா, கர்த்தர் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு அவருடைய அன்பை நம்ம உதாசீன படுத்திடக்கூடாது. அதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போது நம்ம பார்க்கும்பொழுது பலவீனத்தில் பலம் கொண்டவர்கள் தான் எல்லாருமே இல்லைங்களா? நம்ம பேதுருவாகட்டும், பவுல் ஆகட்டும், இன்னும் பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களாகட்டும், எல்லாருமே பலவீனத்தில் பலன் கொண்டவங்க தான் இல்லைங்களா? அப்போது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்த்தர் நம்மளுடைய பலவீனங்களை என்ன பண்ணுறாருங்க? இந்த பேதுருவை மன்னித்தது போல் நம்மளும் என்ன பண்ணுறாரு? மன்னிச்சிருக்கார் இல்லைங்களா? நம்மளும் மன்னிக்கணும். நம்மளுடைய பலவீனங்களுக்காக கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருக்காரு. அந்த பலவீனத்தை நம்ம சாதகமாக பயன்படுத்திடக்கூடாது. அவருடைய அன்பை ருசிக்கணும். அதுதான் ஒரு விஷயம். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன கற்றுக்கிறோம்னா, மற்றவங்க நம்மளுடைய பலவீனத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? மன்னித்தது போல் மற்றவங்களுடைய பலவீனத்தை நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும் இல்லைங்களா? அப்போது பலவீனத்தை மன்னிக்கிறதுல நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ரொம்பவுமே கஷ்டம் இருக்குது இல்லைங்களா? ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோம்னா, நம்மளுடைய பலவீனத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மன்னிக்கிறதுனால தான் நமக்கு ஜீவனை என்ன பண்ணுதுங்க? கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம கூட உள்ள சகோதர சகோதரனுடைய பலவீனம் நம்மள்கிட்ட காணப்படும் போது நம்ம எப்படி இருக்கோம்? கரெக்டுங்களா? எங்கே சுற்றினாலும் நம்ம எங்கே தான் வர வேண்டியதாக இருக்குன்னா, நம்மளுடைய சகோதர சகோதரர்கள்ட்ட. அப்போ பார்க்கும் பொழுது நம்மளுடைய பலவீனங்கள் நமக்கு தேவன் மன்னித்தது போல, கிறிஸ்து மன்னித்தது போல, நம்மளுடைய சகோதர சகோதரருடைய பலவீனங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா மன்னிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த பலவீனம் ஒருத்தட்ட தெரியும் பொழுது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அதை என்ன பண்ணுறது இல்லைங்க, நமக்கு பிடிக்குதா? அது ஏதாவது சோர்வாயிடுச்சா? இந்த ஒரு பாடம் நம்மளை பற்றி படிக்கும்போது எப்பவுமே நமக்கு என்ன இருக்குங்க? கொஞ்சம் கஷ்டமாக பார்க்கும் பொழுது அந்த ஒரு பலவீனத்தை மன்னிக்கக்கூடிய அந்த அளவு தாங்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும். ஏன்னா நல்லா கவனித்து பார்த்தோம்னா, இவ்வளவு பலவீனங்களை செய்த பேதுருவையே அவர் மன்னிச்சிருக்காரு இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னைக்கு வந்திருக்கோம். அப்போ நம்மக்கிட்ட நம்மளுடைய சகோதர சகோதரியில் ஒரு பலவீனத்தில் காணப்படும் போது அவங்களை எவ்விதமாக பார்க்கணுங்கிறத நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 29ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11:29. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? பாருங்க, ஒருத்தன் பலவீனன் ஆனால் யாரும் பலவீனன் ஆகணும். அதான் ஒரு பரிபூர்ண வளர்ச்சிக்குள்ள போறவங்களுடைய நிலைமை. ஏன்னா நம்முடைய கர்த்தர் வந்திருக்கும் பொழுது யாராவது நம்மளுடைய கர்த்தரை விரும்பினாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாருமே என்ன பண்ணல, விரும்பல. அதான் நம்ம ஏசாயாவினுடைய புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அவர் என்னவா இருந்தார்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்கு முன்பாக இளங்கிளையை போல இந்த வறண்ட நிலத்தில் தோன்றினார். அவருடைய முகத்தை என்ன பண்ணலைன்னா ஒருத்தருமே என்ன பண்ணல, அவர் விரும்பத்தக்க ரூபமும் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபமும் இல்லை. எல்லாரும் எப்படி பார்த்துட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை, இவர் மேசியா, நான் தான் மேசியா ராஜா அப்படிங்கிற இதில் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணார். நான் தான் தேவனிடத்துல வந்திருக்கேன்னு சொன்னார். ஆனால் அவங்க எப்படி பார்த்துட்டாங்கன்னா, பாவிகளோடு இருக்கிறாரு, இவர் எப்படி இருக்க முடியும் இல்லைங்களா? இந்த மாதிரியே பார்த்து யாருமே விரும்பத்தக்கதான ஒரு ரூபம் இல்லை. ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம்னா கர்த்தர் பரிபூர்ண மனுஷர். அவர் பார்க்கும் பொழுது எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா பலவீனர்களாக இருந்தாங்க. ஆனால் என்ன சொல்றாருன்னா, அவர் நம்முடைய பலவீனங்களை என்ன பண்ணாருங்க? ஏற்றுக்கொண்டார். ஒரு சகோதரனுடைய பலவீனம் வரும் பொழுது நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றோம்? பவுல் சொல்றாரு, ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் என்ன ஆகுறேன்? அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போகணும்னா அவர் செய்யக்கூடிய தவறை வெறுக்கணும். ஆனால் அவரை என்ன பண்ணிடக்கூடாது? வெறுக்கக்கூடாது. அதான் பலவீனம் உள்ளவனுக்கு நான் என்ன வானேன்னா பலவீனமான ஆனேன். அப்போ இது கூட நம்ம கற்றுக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேதுருனுடைய பலவீனங்களை அவர் என்ன பண்ணல, பார்த்தாரு, ஆனாலும் மன்னிச்சாரு. அவர் அந்த ஒரு பலவீனத்தில் பலன் கொள்றதுக்கு ஒரு விஷயத்தை அவர் பெற்றுக்கொண்டார் இல்லைங்களா? இப்போ நம்ம இங்கே கவனிக்கும் போது கூட இந்த ஒரு கேள்வியில் நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மற்றவங்களுடைய பலவீனத்தை நம்ம என்னவா பார்த்துடக்கூடாது. அந்த பலவீனத்தை நம்ம பெருசானா அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது பார்க்கும் பொழுது அந்த பலவீனத்தை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்மளுடையது அல்ல. ஒரு சகோதரனை நம்ம எப்போவுமே நம்ம மனதில் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா பலவீனத்தை யார் மன்னிக்கிறவர் இருக்காருன்னா தேவன் மன்னிக்கிறவர். உண்மையிலேயே பார்த்தா தான் நம்ம சத்துருக்களாக இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம், சிநேகித்தார் இல்லைங்களா? அவர் முந்தி நம்மளிடத்தில் என்ன பண்ணார்னா அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறத கூட நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த 3வது கேள்வியை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பலவீனங்களை மன்னித்திருக்கிறார், நாமும் மற்றவர்களுடைய பலவீனங்களை மன்னிக்க நம்முடைய மனது முன் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 4வது கேள்வி பார்க்கும் பொழுது கெத்சமனே தோட்டத்தில் மார்க்கினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 37வது வசனம்.
மார்க் 14:37 பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? இப்ப பாருங்க, இப்ப எல்லாருமே இப்போ கெத்செமனேல போயிட்டாங்க, இங்க மேல போயிட்டாங்க. கெத்செமனேல போய் இருக்கும் பொழுது இப்போ என்ன கேட்கிறார்? 1 மணி யாரை பார்த்து கேட்கிறார்? ஆனா எல்லா மற்ற நிறுவனங்களில் பார்க்கும்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன் மற்றவங்கள பார்த்து கேட்காம பேதுருவை பார்த்து மாத்திரம் அவர் கேட்கிறார்? அப்படின்னா நல்லா கவனிச்சோம்னா, பேதுரு அன்னைக்கு அவருக்கு ரொம்ப தேவை. ஏன்னா எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடியவராக அன்னைக்கே தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பேதுருவை கருதிட்டு, மற்ற சுவிசேஷங்களில் பார்க்கும்போது எல்லாருமே தூங்குனாங்க. பேதுரு, நீனும் தூங்குறியா? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இல்லைங்களா? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இப்போ பாருங்க, இதை செய்யறதுக்கு தவறிட்டாங்க. அவர் போயிட்டு மறுபடியும் வந்து பார்க்கும்போது யார் தூங்கிட்டு இருப்பாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க? தூங்கியிருப்பாங்க. இப்போ அப்படியே இயேசு கிறிஸ்து இறந்து போயிட்டார். அவருடைய அந்த இறப்புக்கு அப்புறம் இதை நைட்டு படுக்க போகும்போதெல்லாம் யாருக்கு தோணியிருக்கும்? ஆண்டவர் 1 மணி நேரம் தானே கேட்டார். கரெக்டா இல்லைங்களா? தோணியிருக்குமா? தோணிக்காதுங்களா? கண்டிப்பாக தோணியிருக்கும். ஒவ்வொரு நேரம் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அவருக்கு என்ன தோணியிருக்குன்னா 1 மணி நேரம் கேட்டார். ஆனால் அந்த 1 மணி நேரத்தை என்னால் என்ன பண்ண முடியல. ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன்? காவலிலும் சாவிலும் உங்கள் கூடவே வருவேன்னு சொன்னேன். இன்னும் பார்க்கும் பொழுது நான் வந்து உங்களை என்ன பண்ண மாட்டேன், அதாவது நீங்கள் எங்கே போனாலும் நான் விட மாட்டேன்னுலாம் சொன்னேன். ஆனால் அவர் கேட்ட 1 மணி நேரத்தை என்னால் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக என்ன பண்ணுக்குன்னா அவருக்கு நிச்சயமாக வந்திருக்கும். இல்லைங்களா? இப்போ இந்த ஒரு கேள்வி அவருக்கு என்ன உணர்த்திருக்கோம் அப்படின்னா, என்ன அன்னைக்கு கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல என்ன கேட்டாருன்னா ஒரு தோழமை அங்க என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். அதாவது இப்போ நான் என்ன மாதிரியான ஒரு காலப்பகுதியில் இருக்கேன், ஒரு 1 மணி நேரம் நீங்க என்ன பண்ணக்கூடாதா? சரி, யாருக்காக கேட்கிறாரு? இப்போ இயேசு கிறிஸ்துக்காக கேட்கிறாரானா இல்லை. ஏன்னா நம்ம ஏசாயாவில் படிக்கிறோம் 63ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படிக்கும்போது, நான் ஒருவனாய் என்ன பண்ணேன், ஆலையை மிதித்தேன் இருக்கு. இல்லைங்களா? அப்போ எப்படி இப்போ 1 மணி நேரம் யாருக்கு கேட்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னா ஒரு மிகுந்த ஒரு இருண்ட விஷயம் வரப்போகுது. அதிலிருந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? தப்பிக்கணும். இப்போ அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க கூட உள்ளவங்க. ஆனால் நீ என்ன பண்ணுனா, நீ 1 மணி நேரமாவது நீ என்ன பண்ண? ஜெபம். விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஏன்னா நீ யாருக்காக கேட்கலனாலும் எனக்காக நீ கேட்கணும் அப்படிங்கிறதுல அவர் கேட்கல. நீ யாருக்காக கேட்கணும்னா உனக்காக. இன்னும் பார்க்கும்போது உன் கூட இருக்கக்கூடியதான சகோதரர். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ண போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில், எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காலப்பகுதி தான். இல்லைங்களா? அப்போ அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்ண சொல்றாரு. இது அன்னைக்கு அவங்க உணரலை. ஆனால் பின்னாடி என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பேதுரு உணர்ந்தார். பேதுரு உணர்ந்ததுனால தான் நம்ம அந்த பேதுருனுடைய புஸ்தகத்தில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். பாருங்க, இந்த இடத்துல ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க எப்படி இருங்க, எப்படி ஜெபம் பண்ண சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாவற்றுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு, நீங்க என்னவாங்கன்னா ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை உள்ளவங்களை. எப்படி இந்த ஜெபத்தினுடைய விஷயம் தன்மை இங்க புரிஞ்சிருச்சுன்னா, ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் நமக்கு உணர்த்தினாரு, அந்த ஒரு காலப்பகுதியை சுட்டி காமிச்சாரு. அது ஒரு கடினமான காலப்பகுதி. நமக்காகவும் ஜெபம் பண்ணியிருக்கணும். இன்னும் பார்க்கும் பொழுது யாருக்காகவும் ஜெபம் பண்ணியிருக்கணும், சகோதரர்களுக்காகவும் ஜெபம் பண்ணியிருக்கணும். இல்லைங்களா? அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எல்லாத்தையும் இவங்க கவனிச்சுட்டே தான் வர்றாங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். கெத்செமனே தோட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யோவானில் படிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் படிக்கும் பொழுது படிங்க சார். யோவான் 17:9. யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இதெல்லாம் யார் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, யார் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க? எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா யார் கவனிச்சிருக்கணும்? பேதுரு கவனிச்சிருக்கணும். இவங்களுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பேதுருவும் அதை கவனிச்சிருந்திருக்கணும். இல்லைங்களா? இன்னும் பார்க்கிறோம், அவர்கிட்ட முதல்ல லூக்காவினுடைய புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும் பொழுது, எங்களுக்கு ஜெபிக்க நீங்க என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்களா? கற்றுக் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது இப்போ அதுல யாரும் கேட்டிருக்கணும், பேதுரும் கேட்டிருக்கணும். இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையுமே ஜெபத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சவர் தான். இன்னும் பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய காலப்பகுதிங்கிறத, ஒரு இருண்டு போன ஒரு காலப்பகுதிக்குள்ள கொஞ்ச நேரத்தில் கடந்து போக போகிறோம் அப்படிங்கிறத யார் கவனிக்க இந்த இடத்துல தவறாரு சொல்லி பார்க்குறோம்னா, பேதுரு கவனிக்க தவறிட்டாரு. ஆனால் பின்னாடி பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கப்புறம் ஜெபத்தினுடைய மேன்மையை என்ன பண்ணுறாருன்னா எடுத்து வைக்கிறார். இல்லைங்களா? அப்போது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா,
ஜெபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகவுமே ஒரு உன்னதமான ஒரு விஷயம். நம்ம ஜெபம்ங்கிற ஒரு பாடத்தை தவறாக நிறைய பேர் இன்னும் கூட புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்னன்னா நம்ம திரும்ப திரும்ப, அதாவது பேர் சபையில் இருக்கிற மாதிரி தான் ஜெபம் பண்ணக்கூடாதே ஒழிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. வாயின் வார்த்தையில் நம்ம அளப்பக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான தேவன். ஆனால் நம்ம ஜெபிச்சு தேவன்கிட்ட வாங்கி கொள்றதுக்கு நிறைய காரியம் இருக்குது. அதில் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம தவறி இருப்போம். இன்னும் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் தான் பண்ணணும், தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும். அதை தேவன் விரும்புகிறார். நம்ம ரசல் பிரதர் அவங்களுடைய மேக்ஸிமம் எல்லா ரைட்டிங்ஸ்லையும் வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனோடத்தில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்கிறத வந்து பாருங்கள். அது ஊழியம் மாத்திரம் இல்லை, நம்ம போய் நோட்டீஸ் கொடுக்குறதுலையோ ஒரு சத்தியம் சொல்கிறதுலையோ அல்லது எதுவும் பண்ணுறதுலையோ இல்லை, நம்ம தனிப்பட்ட நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் தேவனோட எவ்வளோ நேரம் பேசுகிறோம். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தப்பிக்கலாம். இது அன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா தவறிச்சு. ஆனாலும் தேவன் அவங்களை என்ன பண்ணாருன்னா காப்பாற்றினார். அந்த ஒரு 11 பேரையுமே எந்த ஒரு அன்னைக்கு ஒருவேளை அந்த காப்பாற்றாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும். ஆனால் அந்த காப்பாற்றினதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அந்த ஒரு 11 பேரும் காப்பாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவர் இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம படிக்கும்போது இப்போ சிஸ்டர் படித்தாங்க இல்லைங்களா, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்வது இல்லாமல் நீ எனக்கு தந்தவங்களை நான் என்ன பண்ணுறேன், வேண்டிக் கொள்கிறேன். அவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, காத்து கொள்ளுங்க. இதே மாதிரி தான் என்ன பண்ண சொன்னார் நான் பேதுருட்ட, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த தருணத்தை என்ன பண்ணிட்டாருன்னா விட்டுட்டார். இப்போது யாருக்காக இவர் ஜெபம் பண்ணார்? இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக இல்லைங்களா, தன்னுடைய உடன் சகோதரருக்காக ஜெபம் பண்ணார். இப்போ அதே மாதிரி நமக்கு படிப்பினை வரும் பொழுது நமக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதில் எவ்வளவு நேரம் நம்ம பாடம் எடுக்கிறதுனாலையோ அல்லது மற்ற ஊழியம் பண்ணுறதுனாலையோ தேவன் விருப்பப்படுவார்னா பண்ணுவார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் தனியாக தேவன்கிட்ட நம்ம எவ்வளோ நேரம் மன்றாடுறோம் அப்படிங்கிறதுல தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்குது. 2 விஷயம், ஒன்று வேத வாசிக்கிறது, இன்னொன்று ஜெபம். இதை தவறும்போது தான் நிறையா பிரச்சனைகள் கூட நமக்கு வர்றதை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போது இந்த கேள்வி மூலமாக நம்ம 2 விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். ஒன்று தனக்காக ஜெபம் பண்ணுறது, இன்னொன்று யாருக்காக ஜெபம் பண்ணுறது, சகோதரர். சரி, இப்போ நமக்காக ஜெபம் பண்ணோமானா நம்முடைய பதில் என்னென்னா, இன்றைக்கி நமக்காக நம்ம ஜெபம் பண்ணோமா, பண்ணோம். உண்மையிலே எல்லாரும் பண்ணோமா, தேவன் பார்க்குறாங்க இல்லைங்களா. சரி, நம்ம சகோதர சகோதரிக்காக ஜெபம் பண்ணோமா, கண்டிப்பாக தேவன் பார்க்குறார். நான் பண்ணலை, உண்மையாக நான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் பண்ணிடுறோம்ட்டு, ஆனால் நிறைய நேரங்கள் நம்ம என்ன கவனிடுவோம் தெரியுங்களா, நம்மளுடைய சகோதர சகோதரிக்காக ஜெபம் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. ஆமாம், யாருக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்காகவும், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா. அவங்க பிரதர் அவங்க ஏற்றுக்கொள்கிற வண்ணமா இல்லையே, அவங்களுக்காக நான் எப்படி ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுடைய சிந்தைக்கு கடந்து வரும். நம்ம எப்படி அவங்க ஏற்றுக்கொள்கிற வண்ணமா இல்லையே பிரதர் என்னுடைய சிந்தைக்கு, அவங்களுக்காக நான் எப்படி ஜெபம் பண்ணுறது. பாருங்க, இந்த கெத்செமனே தோட்டத்தினுடைய அனுபவத்துக்கு முன்னாடி அதிகாலமே எழுந்திருந்து இயேசு மலையில் போய் என்ன பண்ணார், தனித்திருந்து ஜெபம் பண்ணார். யாருக்காகலாம் ஜெபம் பண்ணியிருப்பார்? யூதாஸ்க்காக பண்ணியிருப்பாரானா நிச்சயம் பண்ணியிருப்பார். அதனால தான் கடைசி வரைக்கும் அந்த அன்பை அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, காட்ட முடிஞ்சிச்சு இல்லைங்களா. யூதாஸ்க்காகவும் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஜெபம் பண்ணியிருப்பார். உண்மையிலே பார்த்தா அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்பாக கூட யாருக்காக வேண்டிக் கொண்டார் தெரியுங்களா, நீ தந்தவர்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் தந்தவங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணிட்டாருங்க, கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒளிய அப்படிங்கிற விஷயம். அங்கே கூட யார் நினைவு கூர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா யூதாஸ். இப்போது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்காகவும் கூட ஜெபம் பண்ணணும், நம்மளுடைய சகோதர சகோதரிக்காகவும் கூட என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய வண்ணமாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வண்ணமாக இல்லாவிடிலும் சரி, அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது யாருடைய கடமைன்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்மளுடைய கடமை இல்லைங்களா. பிரதர் அவங்க என்ன நிந்திக்கிறவங்களா இருக்காங்களே, அதான் நான் வசனம் சொல்லுது இல்லைங்களா. லூக்காவில் படிக்கலாம், 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 6:28. 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதை யார் சொல்லி கொடுத்தாங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவருடைய நிந்தனை பண்றவங்க யாரு? அவர் அன்னைக்கு நிந்தனை பண்ணவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே நிந்தனை பண்ணாங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள். இப்போ அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணியிருப்பாரா? பரிசேயர்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரா? உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா பரிசேயர்களுக்காகவும் அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க. இப்போ நம்ம மத்தியில் பரிசேயர்கள் இருப்பாங்களா? நம்மளுடைய பார்வைக்கு நம்ம சகோதர சகோதரிகளை இப்படி பார்க்கக்கூடாது. ஒருவேளை நம்மளோட மனசு தோணுச்சுன்னு வைங்களேன், நம்ம ஜெபம் பண்ணணும், கரெக்டா இல்லைங்களா. யூதாஸ்க்காக ஜெபம் பண்ணியிருப்பாரானா பண்ணியிருப்பாரு. அதனால தான் கடைசி வரையில் அவரால் சிநேகிதன் என்ன சொல்ல முடிஞ்சுச்சு. நம்ம ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணலைன்னா
அவங்கள்ட்ட நம்ம சிநேகிதன் சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம் பிரதர் சொல்ல முடியுமா? சொல்லுவோம். எங்கிருந்து தெரியுங்களா? உதட்ட அளவில். ஆனால் தேவன் பார்க்குறது உள்ளத்தில் அளவில் இருந்து, இல்லைங்களா? அப்போது அதுக்கு என்ன வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெபம். இப்போ நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது தெரியுங்களா? நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துவனுடைய சாயல். இப்போது நமக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன தேவை தேவன்ட்ட அப்படிங்கிறத நம்ம கேட்போம். மற்ற சகோதரர் ஒருத்தவங்க அவங்கள ஏதோ அறியாமை ஏதோ ஒரு விஷயம் எதுவாக இருக்கட்டும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன வரும் தெரியுங்களா? இப்போ ஒரு சகோதரன் பலவீனத்திலே மாட்டிட்டாருன்னு வைங்க, அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம்னு வைங்க. இப்போ நமக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் பலவீனம் பண்ணிட்டாரு, நம்ம பலவீனம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவோமா? இப்போ நான் சரியாக இருக்கும்போது தானே என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ண முடியும். அப்படின்னா இங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வளர்றது, இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கவனிக்கும் பொழுது சீசர்களுக்காகவும் ஜெபம் பண்ணாரு. அதே யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் படிக்கும்போது யோவான் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, என்னை இவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்காகவும் நான் என்ன பண்றாருங்க? இங்க காணிக்கிறார் ரெண்டு சகோதரர்கள் தான் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா நமக்காகவும் ஜெபம் பண்ணியிருக்காரு. சரி, நமக்காக என்ன ஜெபம் பண்ணியிருப்பார் இயேசு கிறிஸ்து? இவங்க வந்து இப்படி பிபிடி போட்டு பாடம் எடுப்பாங்க, அல்லது இப்படி எல்லாரும் நோட்டீஸ் கொடுப்பாங்க, இத்தனை பேர் சத்தியம் சொல்லியிருப்பாங்க, அதுக்காக நன்றி தேவனே அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இல்லை. அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ளேயே எல்லாமே மறைஞ்சிடுச்சு, இல்லைங்களா? அப்போது பெரிய ஒரு ஜெபம் பண்ணுறதுல கூட ஒரு சரியான அன்பு இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் தெரியுங்களா? ஜெபம் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம இங்கே வெறும் வாயின் வார்த்தையில் நம்ம சகோதர சகோதரிகள் சொல்கிறதுல என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு அன்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்னா நம்ம பிதாவை தொழுது கொள்கிறவங்களா? எப்படி தொழுது கொள்ளணும்? உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். அப்போ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவங்கள்ட்ட என் சகோதரனுக்காக நான் ஜெபமே பண்ணாமல் வந்துட்டு நான் சோதரன் பதில் சொல்கிறதுல அன்பு வெளிப்படுமா? அப்போ நம்ம உண்மையோடும் ஆவியோடும் பிதாவை தொழுது கொள்வதுங்கிற வார்த்தை உண்மையாகுமானா உண்மையாக, இல்லைங்களா? அப்போது நல்லா கவனிச்சோம்னா இங்கே ரெண்டு விஷயம் நம்ம இந்த ஒரு பேதுருட்ட கேட்ட கேள்வி மூலமாக நம்ம கவனிக்கிறோம். 1 மணி நேரமாவது ஏன்ட்ட நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறது என்னென்னா, சகோதரனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தோழமைங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் தனிப்பட்ட ஜெபம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க தோழமை கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறிட்டாங்க. இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு தருணம் நமக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவறிடக்கூடாது. இந்த ஜெபம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து இந்த சத்தியத்துக்குள்ள வந்தால் என்ன பண்ணி ஆகணும்னா பலி செலுத்தி ஆகணும், இல்லைங்களா? அப்படி பலி செலுத்தும் போது அவருக்கு கண்ணு இல்லை, எப்படி பலி செலுத்துறான்? அவர் கையும் இல்லை, காலும் இல்லை, அவர் ஒரு ஊமை. அவர் எப்படி பலி செலுத்த முடியும்? பலி செலுத்தலைன்னா எங்கே போக முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா சபையாக மாற முடியாது. ஆனால் எப்படி அவர் பலி செலுத்த முடியும்? ஆனால் அந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்துட்டார். உடன் அவருக்காக மற்ற சகோதரருக்காக இவர் கையில் காலில் வாயில் ஊனமாக இருக்கார், ஊமையாக இருக்காருனாலும் கூட உள்ளத்து லெவலில் ஜெபம் பண்ணாருன்னு வைங்களேன், அதுவே மிகப்பெரிய பலி. நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, மற்ற நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுறது ஒரு பலி, மிகப்பெரிய ஒரு பலியாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு. ஒருவேளை அவங்க எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ண வேண்டியது ஜெபம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் இந்த ஒரு கேள்வியிலிருந்து. அடுத்து 5ஆவதான ஒரு கேள்வி, யோவான் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பாருங்க, இங்கே ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இங்கே இதுவும் கெத்சமனே தோட்டத்தில் உள்ள ஒரு அனுபவம் தான். இப்போ இதுவும் யாருக்கே அதிகமாக அமையுது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்னா பேதுருக்கு தான். பட்டயத்தை உன்னுடைய உரையிலே போடு. இப்போ பட்டயத்தை எடுத்து வெட்டினது சரியா? பேதுரு எடுத்து வெட்டினது சரியா? சரிங்களா? நான் கேள்வி நிறைய கேட்கல, நம்ம சிந்திக்கிறதுக்காகத்தான், இல்லைங்களா? சரியா தவறா? நீங்கள் அது மட்டும் சொல்லுங்கள். தவறு. சரி, ரைட். இப்போ படிக்கலாம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 38 படிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம்.
அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது. மேல உள்ள வசனம் கூட படிச்சுங்க, 37 இருந்து படிச்சுங்களேன். 37ஆம் வசனம் முதல், அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அப்போ இதுக்கப்புறம் தொடர்ந்து படிங்க சிஸ். அப்படி அவர் போதும் என்றார். பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? இப்ப சொல்றாரு, அவர் ஒரு முடிவு சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்போ பேதுரு சொல்றாரு, இங்க பேதுரு இல்லை, மன்னிக்கணும், இங்க என்ன சொல்றாங்கன்னா சீசர்கள் சொல்றாங்க 2 பட்டயம் இருக்கு இல்லைங்களா? அந்த 2 பட்டயம் சொன்னதுக்கு இவர் பட்டயத்தை எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? போதும் யாரே சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, போதும்னே சொல்றாரு. உங்கள்கிட்ட 2 பட்டயம் இருக்கா? அப்ப போதும், வாங்க போகலாம். அவனு கூட்டி போறாரு. இப்போ இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் கெட்சமனே கடந்து போறாங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஒரு பேதுரு எப்படி புரிஞ்சிருப்பாரு? பட்டயம் 2 இருக்கு அப்படின்னா 1 பட்டயம் யார்கிட்ட வந்துருச்சு இப்போ? அப்போ அந்த 2 பேர்ல 2 பட்டயத்தை ஒரு பட்டயம் யார் வாங்கியிருக்காரு? பேதுரு வாங்கியிருக்காரு, அல்லது பேதுரு இருந்திருக்கணும் எடுத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ அதோட தான் கெட்சமனே தொடர்ந்து கடந்து போறாங்க. இப்போ போயிட்டு காதை வெட்டின உடனே பட்டயத்தை நீ என்ன பண்ண? உரையிலே போடு. நல்லா கவனிச்சோம்னா, இப்போ ஒரு சகோதரன் வீட்டுக்கு வர்றாங்க, இருட்டு ஆயிடுச்சு, 2 டார்ச் லைட் எடுங்க போகலாம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? அப்போ ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்மளுடைய சகோதரருக்கு என்ன பண்ண போறாரு? கூட்டிட்டு போறாரு. அதனால லைட் கேட்கிறாரு. இப்போ அதே மாதிரி தான் மேல்வீட்டாரில் அவர் இயேசு கிறிஸ்து கேட்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது 2 பட்டயம் இருக்குன்னா போதும் அப்படின்னா நம்மளை கூட்டி போறதை எதுக்கு தான் கூட்டி போறாரு? சண்டை போட தானே கூட்டி போறாரு அப்படின்னு தான் தோணும். இப்போ இந்த ஒரு இதில் தான் யாருக்கு கொண்டு போறாருன்னா பட்டயத்தை உள்ள வச்சுட்டு கொண்டு போறாரு. அங்கே இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே இப்போ என்ன பண்றாருன்னா காதை விட்டார். இப்போதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பேதுரை நோக்கி, பட்டயத்தை நீ என்ன பண்ணு? உரையிலே போடு. என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை இப்போ பேர் நினைச்சுப்பார், கூட்டிட்டு வந்ததே பட்டயத்தை கொண்டு வந்ததே சண்டை போடுறதுக்கு மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு இப்போ உள்ள போடு அப்படின்னா இந்த ஒரு இது கஷ்டமா இருந்திருக்காதா? என்ன இவர் பண்றாரு? இப்படி ஒரு சூழ்நிலை. இப்பயாவது நான் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்றதுக்கு நான் விருப்பப்படுறேன்னா, காவலிலும் சாவிலும் உண்மை என்ன பண்ண முடியாதுங்க, பிரிக்க முடியாது. ஆனா இப்ப நம்ம இந்த கேள்வி கேட்டோம், பேருது பட்டயத்தை எடுத்து வெட்டினது சரியா? அது எப்படிங்க சார்? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், பேதுருட்ட சொன்னதே அதுக்கு சொன்னது, அது எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? கரெக்டா இல்லைங்களா? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பேதுருக்கு அங்க இருந்த தைரியம் நமக்கு வருமானா? நிச்சயம் வராது. ஒரு 50 பேர் நம்ம சகோதரர் அடிக்க வர்றாங்க வைங்க, என்ன பண்ணுவோம் நம்ம? தேவன் அனுமதித்திருக்கிறார், என்ன பண்ணட்டும் அப்படின்னு கடந்து போயிடுவோம் இல்லைங்களா? ஆனால் அது மிகப்பெரிய தைரியம். பேதுரு நம்ம ஏன் ஒரு குட் கேரக்டர், அந்த ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்கிறோம்னா, அன்னைக்கு அவருக்கு புரிந்து கொள்றதுக்கு உண்டான திராணி இல்லை, மாறா அவர்கிட்ட இருந்த வைராக்கியம் அந்த உள்ள அங்கே எந்த ஒரு சீசர்கள்ட்டையுமே இல்லை. அவ்வளோ பெரிய ஊரே திரண்டு வரக்கூடிய கூட்டத்தில் பட்டயத்தை எடுத்து இவர் ஒரே ஒரு ஆள், கூட இருக்கிறவங்க 10 பேர், இயேசு கிறிஸ்து, அவ்வளோதான். இவங்க சண்டை போடுவாங்கன்னு நினைச்சு அவர் வெட்டினாரானா? இல்லை, அவர் எடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவ எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு, வெட்டினார். இது இன்னைக்கு நம்மளால செய்ய முடியுமானா? நிச்சயம் செய்ய முடியாது. கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு விஷயம் நமக்கு வளரணும் இல்லைங்களா? அவ பார்க்கும் பொழுது இப்போ பட்டயத்தை எடுத்து விட்டுட்டாரு. பேதுரு, உன் பட்டயத்தை உரையிலே போடு. அப்போ இந்த ஒரு விஷயத்த எப்படி பேதுரு அன்னைக்கு உணரலைனாலும் பின்னாடி எப்படி உணர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல இருந்து இயேசு கிறிஸ்து என்ன ஒரு பாடம் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வந்தாரு அப்படின்னா, பட்டயத்தை வச்சிருக்கணும், ஆனா என்ன பண்ணக்கூடாதுங்க, எடுக்கக்கூடாது. பட்டயம் வெட்டப்படுற அளவுக்கு தீட்டப்பட்டிருக்கணும், ஆனா அதை என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. பட்டயத்தை உரையில போடு. இது ஒரு போர் சேவனை பார்த்து எங்கேயாவது சொல்லணும்னா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. பட்டயம் கொண்டு போறதே ஒன்று போர் வீரரோட என்ன பண்ணணுங்க, சண்டை போடுறதுக்கு. ஒரு போர் வீரன் செய்யக்கூடிய 2 விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியும் பார்த்தோம்னா, போர்க்களத்தில் ஒன்று போய் என்ன பண்றதுங்க, சண்டை போடுறது, அல்லது எதிரிகளை கண்டு என்ன பண்றது, பயந்து ஓடுறது. ஆனால் பட்டயத்தையே நீ வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கணும் ஒரு போர்க்குளத்தில் அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை தான் சொல்றாரு பேதுருட்ட, உன் பட்டயத்தை நீ என்ன பண்ணு, உரையிலேயே போடு. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த 3ஆவதாக உள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, பட்டயத்தை உரையிலேயே வச்சிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ இந்த இடத்துல பேதுரு என்ன உணர்ந்தாருன்னா, பட்டயம் முறையில் இருக்கணும், ஆனால் எடுத்து சண்டை போடக்கூடாது. இதுதான் கிறிஸ்துவ போர் வீரனுடைய அழகு. கரெக்டாக இல்லைங்களா? என்ன பட்டயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கிட்ட அதாவது பார்க்கும் பொழுது பிதா எனக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காரு. அந்த பாத்திரம்ங்கிறது என்னவா எனக்கு பிதா கருதி கொடுத்துருக்காருன்னா, ஒரு நல்ல அனுபவம்.
இந்த அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போகணும்னு பிதா எனக்கு கொடுத்த அந்த ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு விரோதமா நீ எடுத்து என்ன பண்ணிடாத, போராடிராத. பட்டயத்தை எடுத்து நீ என்ன பண்ணிடாத, வீசிராத. ஆனா பட்டயம் நீ என்ன பண்ணணும்னா வச்சிருக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்துவ போர் சேவகன். அதாவது அதாவது நம்ம தீமோத்தேயுல படிக்கிறோம் இல்லைங்களா, நீ கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, நல்ல போர் சேவகனா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இதன் மூலமா நம்ம பேதுரு அங்க என்ன கற்றுக்கொண்டாருன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணிடக்கூடாது, வீசிடக்கூடாது. அது என்ன பட்டயங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ஒரு கேள்வி நம்ம கடந்து வருதுன்னு வைங்க. இப்ப நம்ம போர் சேவகனா தீங்கு அனுபவிக்கணும்னா பட்டயம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், உரையிலே இருக்கணும். என்ன பட்டயம் நம்ம படிக்கிறோம்னா, சத்தியம் என்னும் பட்டயம். அந்த பட்டயத்தை எடுத்து நம்ம போர் புரியலாம். யாருக்கு விரோதமாக போர் புரியணும்னா, கிறிஸ்து சொல்லக்கூடிய நல்ல போர் சேவகனா போர் புரியணும். உலகத்தில் இருக்கக்கூடிய போர் வீரனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று போர்க்களத்தை விட்டு ஓடுறது, இன்னொன்று பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணுறதுங்க, வீசுறது. ஆனால் கிறிஸ்துவ போர் வீரனுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பட்டயம் இருக்கணும், ஆனால் எடுத்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வீசிடக்கூடாது. அதுதான் நல்ல போராட்டம். இப்போ போராட்டத்துக்கும் நல்ல போராட்டத்துக்கும் பைபிள் சொல்லக்கூடிய நல்ல போராட்டத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு போராட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, அதாவது இன்னைக்கு எல்லா உலகத்தில் போராடுறாங்க இல்லைங்களா, தர்ணா போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம்லாம் இருக்கு. எதை முன் வச்சு போராடுவாங்க, ஏதாவது ஒரு நோக்கம் தங்களுக்கு என்ன பண்ணணுங்க, நிறைவேறணும்னு போராடுவாங்க இல்லைங்களா. ஆனால் கிறிஸ்துவ போராட்டம்ங்கிறது வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய சுயத்தை, அதாவது மற்ற போராட்டம் வந்து தன்னுடைய சுயம் ஏதாவது ஒன்று நடக்கணுங்கிறதுக்காக மற்றவர்கள்ட்ட போர் புரியுது. ஆனால் கிறிஸ்துவ போராட்டம்ங்கிறது வந்து பார்க்கும்போது தனக்குள்ளேயே போர் புரிகிறது. அதான் அங்க சொன்ன ஒரு விஷயம். இந்த மாதிரி தேவன் உங்களுக்கு பாடுகளை அனுமதிப்பாரு. அந்த பாடுகள் மத்தியில நீங்க ஓடுறீங்களா அல்லது பட்டயத்தை வைத்துக் கொண்டு நிக்கிறீங்களா? இப்ப அந்த பட்டயம் என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா சத்தியம். சத்தியத்தை வைத்துக்கொண்டு சும்மாவே இருக்கணும். சத்தியத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணணுங்க, சண்டையை என்ன பண்ணிடக்கூடாது. யாருக்கு விரோதமாக சண்டை போடக்கூடாதுன்னா, சாத்தானுக்கு விரோதமாக சண்டை போடக்கூடாதுன்னு அல்ல. யாருக்கு விரோதமாக சண்டை போட்டக்கூடாதுன்னா, சகோதரனுக்கு விரோதமாக சண்டை போட்டக்கூடாது இல்லைங்களா. எங்கேயாவது எடுத்து சகோதரனுக்கு விரோதமாக சண்டை போட சொல்லியிருக்கா? அதுதான் நம்ம படிக்கிறோம் 2 கொரிந்தியருடைய புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு பாடம் மூலமா, கேள்வி மூலமா நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட பட்டயம் இருக்கும். 3 விதமான பட்டயம் இருக்கும். ஒன்று என்னன்னு பார்க்குறோம்னா, உலகத்திலிருந்து உள்ளே வரும்போதே ஒரு பட்டயம் என்ன பண்ணியிருப்போம், கொண்டிருப்போம். பட்டயத்தை நம்ம அந்த பட்டயத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, கண்ணில் கூட பார்க்கக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் எடுக்கும்போது அது உலகத்துக்குரிய பட்டயமா அல்லது சத்தியத்துக்குரிய பட்டயமா அல்லது தனக்குரிய பட்டயமாங்கிறத கவனிக்க தவறி எடுத்து என்ன பண்ணிடுவோம், உலகத்திலேயோ வீட்டிலேயோ சபையிலேயோ எடுத்து வீசிடுவோம். தனக்கு ஒரு விஷயம் வரும்போது உலகத்தினுடைய பட்டயத்தை எடுத்து வீசிடுவோம். இது இருக்கவே கூடாது. அப்போ இன்னும் 2 பட்டயம் இருக்கும். யார்கிட்டனா, திருச்சபை பிள்ளைகள்கிட்ட. ஒன்று உலகத்தினுடைய பட்டயத்தை எடுக்கவே கூடாது, மறந்துடணும். இன்னொன்று தன்னுடைய பட்டயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அந்த பட்டயம் எப்படி தெரியுங்களா, மிகப்பெரிய பட்டயம். அந்த பட்டயம் தான் சுயம். தன்னை வந்து டச் பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ணிடுவோம், தன்னை நல்லவனா நிரூபிக்கிறதுக்கு அந்த பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, நான் ஒரு என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நான் ஒரு நல்லவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அந்த பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணிடுவோம், மற்றவங்களோடு போர் புரிஞ்சிருவோம். இந்த பட்டயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுக்கவே கூடாது. அதை சொல்றாரு, உன்கிட்ட பட்டயம் இருக்கணும், அந்த பட்டயம் ஆவிக்குரிய பட்டயமா இருக்கணும். ஆனால் நீ எடுத்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சண்டை போடக்கூடாது. சில நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய பட்டயம் தான் எடுக்கணும், ஆனால் எடுக்க தவறிட்டு 2 பட்டயத்தை எடுத்துருவோம். ஒன்று உலகத்துக்குரிய பட்டயம், இன்னொன்று பார்க்கும்போது தனக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு சுயம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை போய் தவறாக பேசும் பொழுது அல்லது ஏதாவது ஒன்று பண்ணும் பொழுது அதை நிரூபிக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லைங்க. நான் எடுத்து நம்ம மண்ணால் கூட படித்தோம் இல்லைங்களா. அந்த அதாவது நமக்கு வரக்கூடிய தாக்குதல் உலகத்திலும் மாம்சத்திலும் எந்த விதத்தில் இருந்தாலும் கூட, ஒருவேளை நம்ம மேலே தப்பே இருக்கலைனாலும் கூட நம்ம நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாதுங்க, முன் வர கூடாது இல்லைங்களா. அதான் பார்க்குறோம், தன்னுடைய சுய பட்டயம் அதை எடுத்து கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையுமே உபயோகப்படுத்திடக்கூடாது. அது கிறிஸ்தவர்களுக்கு உண்டான குணலட்சணமே இல்லை. ஆனால் 3ஆவதாக ஒரு விஷயம் இருக்கு, ஆவிக்குரிய பட்டயம். இந்த பட்டயத்தை எடுக்கும் பொழுதும் கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்துடலாம், எடுத்து யாரதை வெட்டணும்னு சொல்லி பார்க்குறோம்னா, அதான் சகோதரி படித்தாங்க. அதாவது எங்களுடைய போர் ஆயுதங்கள்
படிங்க சிஸ்டர். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, அது அரண்களை நிர்மூலமாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட தேவ பலனா இருக்கு. எங்களுடைய ஆயுதம் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா ஆவிக்குரிய பட்டயம் தான். அதை எடுத்து நாங்க யாருக்கு விரோதம் மாத்திரமா போடப்படுறோம்னா சாத்தானுக்கு விரோதமாக. ஆனா சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பேதுரு மாதிரி உரையில போடாம தேவன் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல தருணங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்து நம்மளுடைய சுயத்தை நிரூபிக்கிறதுக்கு எடுத்து யாரையாவது ஒரு ஆள் என்ன பண்ணிடுவோம், வெட்டிடுவோம். சத்தியத்தின்படி நம்ம வெட்டுறோம்னு என்ன பண்ணிடுவோம், வெட்டிடுவோம். வெட்டலாமா? அப்படி நம்ம கொடுக்கறதே சகிக்கிறதுக்காக. இந்த போர்ல தேவன் உனக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்குறார், அதை நீ அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அங்க பட்டயத்தையே எடுக்க சொன்னார். பட்டயத்தை எடுக்க சொன்னது சண்டைக்கு எடுக்க சொல்லல, மாறாக நீ சகிக்கணும், நீ இந்த நேரத்தில் தேவன் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நீ எப்படி மேற்கொள்ள போயிருங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் பேதுருக்கு அனுபவிச்சார். ஆனால் அது பேதுரு பின்னாடி புரிஞ்சுக்கிட்டார். எங்கே புரிஞ்சுட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா படிக்கலாம். 1 பேதுரு 4:1 1 பேதுரு 4:1 இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, கிறிஸ்துவினுடைய சிந்தையே உங்களுக்கு உண்டாயிருக்க கடவுள். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த சிந்தையவே நீங்க ஆயுதமாக நீங்க என்ன பண்ணிருங்க, தரிச்சுக்கொள்ளுங்க. ஆவியினுடைய பட்டையை தரிச்சுக்கொள்ளுங்க. மாறா நீங்க என்ன பண்ணிடாதீங்க, எடுத்து வெட்டிடாதீங்க. நம்ம யாருக்கு விரோதமா வெட்டணும்னா சாத்தானுக்கு விரோதமா வெட்டணும். ஆனா சில நேரங்களில் சகோதரனையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், சத்தியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்னா வெட்டிடுவோம். வெட்டக்கூடியவர் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நிர்மூலமாக்கக்கூடியவர், பிடுங்கக்கூடியவர் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவன் ஒருவர். என் பிதா நடாத நாட்டெல்லாம் என்ன பண்ணப்படுங்க, பிடுங்கி வேரோட பிடுங்கி போடப்படும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள தேவன் பார்த்துக்கட்டும் இல்லைங்களா. ஆனால் எடுத்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வெட்டிடக்கூடாது. எங்கேயாவது நல்லா கவனிச்சு பாருங்க, யூதாசு கூடயே தான் இருந்தாரு. பட்டயம் மேல் வீட்டு அறையிலே இருந்துச்சு. மேல் வீட்டு போது இவன் தான்ப்பா அப்படின்னா என்ன ஆயிருக்கும், காதுக்கு பதிலாக தலை போயிருக்கும். ஆனால் மறைச்சிட்டாரு இயேசு கிறிஸ்து. வாங்கி நானோன்னு சொல்லும்போது நீ தான் சொல்லுவார் ஒரு இடத்துல. ஆனால் அதை கேட்காதபடி அவங்களாம் என்ன ஆயிட்டாங்கன்னா வேற ஒரு சிந்தைக்குள்ள கொண்டு போனது யாரு, தேவன். ஏன் அந்த மாதிரியான ஒரு தருணத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க, செஞ்சிடக்கூடாது. அப்போ பட்டயம் நம்மகிட்ட இருக்கணும், ஆனால் எடுத்து என்ன பண்ணிடக்கூடாது, யாரையும் வெட்டிடக்கூடாது. ஆனால் வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு சத்தியம் எப்படி சொல்லுது, எப்படி இருக்காங்களேன்னு பார்க்கும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுங்கிற என்ன வரும். வெட்டாத போது சரி நம்மள அவங்கள்ட்ட பேசவே முடியல, அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த கட்டம் நம்பிக்கை என்ன, அவங்கள சரி பண்ணுறதுக்கு அல்லது என்னுடைய மன கஷ்டம் தீர்றதுக்கு அடுத்த நேரம் எங்கே போவோம், ஜெபம் தான். இப்போ ஜெபம் பண்ணுறோன்னு வைங்க, உண்மையிலே பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம படித்தோம்னா நம்மளுடைய இதில் சொன்னோம்னா ஒன்றுத்துக்குமே ஆகாதவங்க தான். நம்ம அப்போஸ்தலர்களை படிக்கிறோம், அவர்கள் பேதமை உள்ளவர்கள் அல்லவா, கலிலேயர்கள் அல்லவா அப்படின்லாம் படிக்கிறோம். அந்த மாதிரியான கூட்டம் தானே இருந்தாங்க. இன்னும் கவனிக்கும் போது அவங்க யாக்கோபும் யோவானும் தான் தனக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் இருக்கணும்னு கேட்டவங்க. ஆனால் அவங்க சமாரிய பட்டணம் போகும்போது என்ன கேட்டாங்க, ஆண்டவரே நீங்க இப்ப சொல்லுங்க, எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினி இறக்க உங்களுக்கு சித்தமா, அழிச்சிடலாம் அப்படின்னாங்க இல்லைங்களா. தன் கூட இருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்க தான், ஆனால் அவங்களையும் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். அன்னைக்கே இவங்க தேவையில்லை, இவங்க இப்படிப்பட்டவங்க இருக்காங்க, வெட்டிடலாம்னு இயேசு கிறிஸ்து வெட்டினாரா, வெட்டலை. அவர் அவங்களுக்கு ஒரு தருணம் கொடுத்தார், வெட்டாம தருணம் கொடுத்தார். ஆனால் பின்னாடி பார்த்தோம்னா எந்த சமாரியா பட்டணத்துக்கு அழிக்கலாம்னு சொன்ன யோவானே பரிசுத்தாவி கொடுக்கறதுக்காக யார் கூப்பிடுவார்னா பிலிப்பு கூப்பிடுவார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், நீங்க வாங்க இவங்களுக்கு சத்தியம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, நீங்க ஜெபம் பண்ணுங்க பரிசுத்தாவி. அதே யோவான் அதே பட்டணத்துக்கு போய் கொடுத்துருக்காருன்னா எந்த அளவுக்கு அவர் ஆகாதவர் தான். ஆனால் எடுத்து வெட்டலையே, அவர் அதே சத்தியத்தை வைத்திருந்தார் இயேசு கிறிஸ்து. பின்னாடி எப்படியாக பார்த்தாருன்னா தன்னுடைய திருச்சபையாக பார்த்தார். அப்போ பார்க்கும் பொழுது நம்மளுடைய காரணம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா எடுத்து வெட்டுவது அல்ல, மாறாக அதை சகிப்பது, சத்தியத்தை உள்ளே வைத்துக்கொண்டு நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு சகிப்பது. அவர்களுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வெட்டுவதல்ல, பொறுமையாக இருக்கும் பொழுது அடுத்து நமக்கு என்ன தோணும்னா ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் தோணும். அடுத்து 6வதாக உள்ள ஒரு கேள்வி, மத்தேயு 26:53. மத்தேயு 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்போ இதுவும் பேதுருட்ட கேட்கக்கூடிய கேள்விதான். எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அதே கெத்செமனே தோட்டத்தில் தான். என்ன கேட்குறாருன்னா, நான் வேண்டிக் கொண்டால், இப்போ நீ காதை வெட்டிட்ட இல்லைங்களா, நான் அதை இயேசு கிறிஸ்து மெச்சுக்கிட்டாரானா இல்லை, நீ காதை வெட்டினது நல்ல பரவாயில்லப்பா எனக்காக காதை வெட்டின அப்படின்னு மெச்சுக்கிட்டாரா? பேதுருக்கிட்ட அங்கே வைராக்கியம் இருந்துச்சு, ஆனால் அவர் என்ன பண்ணலைன்னா மெச்சுக்கொள்ளவில்லை.
அதுதான் அடுத்த கேள்வி அவர் சொல்றாரு. மத்த 26:63 நான் வேண்டிக் கொண்டால் எங்க பிதா என்ன பண்ணுவாருங்க, 12க்கு மேல லேகியோன் கொடுப்பார் இல்லைங்களா? 12 லேகியோனுக்கு மேல் அந்த விஷயங்களும் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல பேதுருக்கிட்ட இன்டைரக்டா சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வசனம் முழுவதும் படிச்சோம்னா நம்ம கவனிச்சிடலாம். படிங்க சிஸ்டர் வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஒருவேளை இப்ப நீ எடுத்து நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு எடுத்து காதை விட்டுட்ட, ஒருவேளை நான் இதை அனுமதிக்காம இதை ரொம்ப கஷ்டமா நினைச்சு எங்க அப்பாட்ட வேண்டியிருந்தேன்னா எது நிறைவேறாது? நான் எங்க அப்பாட்ட வேண்டிக்கிட்டா கொடுப்பாரு, ஆனா என்ன நிறைவேறிருக்காதுன்னா வேத வாக்கியம் நிறைவேறிருக்காது இல்லைங்களா? ஆனா இது அன்னைக்கு பேதுருக்கு எப்படி புரிஞ்சிருப்பாரு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். என்ன இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கவனிக்கிறாரு, பேதுரு என்ன கவனிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து அவங்க கவனிக்கிறாங்க, நான் வேண்டிட்டானா எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணுவார், இந்த சூழ்நிலையிலிருந்து கண்டிப்பா மாத்திடுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்ன நிறைவேறாதுன்னா வேத வாக்கியம். ஆனா நீ என்ன நினைக்கிறேன்னா என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இப்படி செய்யற, ஆனா அப்படி செய்யறதுனால எது நிறைவேறாதுன்னா வேத வாக்கியம் நிறைவேறாது. அப்போ இயேசு கிறிஸ்து கவனிக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா, வேத வாக்கியம் தன்னை குறித்து எழுதப்பட்டதான வேத வாக்கியம் நிறைவேறணும்னு பார்க்கிறாரு. ஆனா இங்க யாருக்கு அந்த ஒரு பார்வை இல்லைன்னா பேதுருக்கு வேத வாக்கியத்தை குறித்து தானே பார்வை இல்லை. இப்போ 2 விஷயம் தான் இங்க. ஒன்று, இயேசு கிறிஸ்து கவனிக்கிறாரு, இவர் கவனிக்க தவறாரு இல்லைங்களா? இப்போ தீர்க்க தரிசனம் தானே இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்குது இல்லைங்களா? ஏசாயாவில் சொல்லப்பட்டது அந்த விஷயங்கள் தான் இங்கே நடக்குது. ஆனால் இது கரெக்டாக வேத வாக்கியம் நடந்தே தீருங்கிறதுல உறுதியாக யார் இருக்காருன்னா இயேசு கிறிஸ்து இருக்காரு. வேத வாக்கியத்தை குறித்தே பார்வை யாருக்கு அன்னைக்கு இல்லைன்னா யாருக்கு இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா, தீர்க்க தரிசனத்தை குறித்த ஒரு பார்வையே இல்லை, வசனத்தை குறித்தான ஒரு பார்வையே இல்லை. ஆனால் கரெக்டாக பாருங்க, ஒரு பெந்தெகோஸ்தே நாள் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பேதுரு அந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவர் வாயிலவே என்ன பண்ணாரு, யோயேல் நாள் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் உங்களில் என்ன பண்ணுதுங்க, இப்போ பொழுது விடிஞ்சு யாராவது மது அருந்துகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோயேல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுங்கிற தீர்க்க தரிசன பார்வை பின்னாடி என்ன பண்ணுதுன்னா வருது இல்லைங்களா? அப்போ பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா பேதுருனுடைய விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வேத வாக்கியங்களை குறித்து நம்ம ஆழமாக இருக்கணும்னு எழுதுவார். அதாவது அவர் தான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட உள்ள எந்த ஒரு தீர்க்க தரிசனமானதும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது. அவருக்கு அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பார்வை, வசனத்தினுடைய பார்வை பிற்பாடு அவருக்கு என்ன சொல்லி பார்க்குறோம்னா வந்துருச்சு. ஆனால் முன்னாடி என்ன கவனிக்க தவறிட்டாருன்னா, நம்ம வெட்டுறதுனால இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றிடலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டா வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் இல்லைங்களா? ஆனால் பின்னாடி அவர் அந்த வசனத்தின் மீதான பார்வையை நல்லா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கவனிச்சிட்டார். என்ன கவனிச்சுட்டு எழுதுறாருன்னா, பேதுருவிலே நம்ம படிக்கலாம் சிஸ்டர், 1ஆம் அதிகாரம் வசனம் 24 மற்றும் 25. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. பாருங்க, அன்னைக்கு ஒரு காதை வெட்டி இயேசு கிறிஸ்து தப்பிச்சிருந்தாருன்னு யாருனால தப்பிச்சிருப்பாரு அவர்? அந்த விஷயம் என்ன ஆயிருக்கும்? இல்ல, ஒரு உதாரணம் கேட்கிறோம். பேதுரு வந்து காதை வெட்டிட்டாருங்க பிரதர், இயேசு கிறிஸ்து அந்த தருணத்தின் தப்பிச்சிட்டாரு. வேற ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஏதோ ஒன்று ஆகுதுன்னு வைங்க. இப்போ என்ன ஆயிருக்கும்? யாருனாலும் தப்பிச்சு ஆயிருக்காரு இப்போ தப்பிச்சது? அதுதான் அவர் உணர்ந்தவரை எழுதுறாரு. அதான் படிங்க மறுபடியும் இந்த வசனத்தை. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. இது வந்து அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா அன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? அந்த மாதிரி தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, விட மாட்டாரு. எதுதான் நடக்கும் அப்படிங்கறத 25ஆம் வசனம் படிக்கலாம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இப்போ வந்துருச்சு பாருங்க இவருக்கு. அப்போ அன்னைக்கு நான் வந்து மனுஷீகமா நடந்துக்கிட்டேன், காதை வெட்டுனேன். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, இல்லப்பா வேத வாக்கியம் நிறைவேறுவதற்கு நம்ம காத்திருக்கணும், அது நிறைவேறி தீரணும், அதுதான் நம்மளுடைய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி உணர்ந்துட்டார். அன்னைக்கு நான் மாம்சீகத்துல தான் நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து வெட்டிட்டேன். ஆனா மாம்சீகம் எதுவுமே நிலைத்திருக்காது, அது புல்லை போல என்ன ஆயிரும், உதிர்ந்து போயிரும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் என்ன பண்ணுங்க நிலைத்திருக்குங்கிற ஒரு காரியத்தை அன்னைக்கு மீண்டுமாக பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் வசனத்தின் மீதான பார்வை அவருக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு கேள்வியில் நமக்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நம்மளும் பிதாவினால் அழைக்கப்பட்டு வந்திருக்கோம், நம்மை குறித்தும் என்ன இருக்கு, வேத வசனங்கள் நிறைவேறி தீரணும் இல்லைங்களா? அந்த தீர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அதுக்கு ஜெபம் கூட பண்ணக்கூடாது. கரெக்டாக இல்லைங்களா? நான் வேண்டிக் கொண்டால்
நமக்கு ஒரு வேத வசனம் நம்ம மேல நிறைவேற வருதுங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அது ரொம்ப பிரச்சனையான காரியமா இருக்கு. நம்ம போய் என்ன நினைச்சு ஜெபம் பண்ணுவோம், எப்படியாவது என்ன பண்ணுங்க, அதை தப்பிக்க வைங்க, அதுல இருந்து என்ன பண்ணுங்க, என்ன விடுதலை கொடுங்க. ஆனா உண்மையிலே என்ன வேண்டிக் கொள்ளணும்னா, அதுல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்க. அதனாலதான் இயேசுக்கு சொல்லும் போது நீங்க எதுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார்னா, பரிசுத்த ஆவிக்காக நீங்க என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ நல்லா கவனிச்சோம்னா, நம்ம மேல இருக்கக்கூடிய வேத வசனம் நிறைவேறுவதற்கு யாரே தடையா இருந்திருக்கூடாது, நம்மளே தடையா இருந்திருக்கூடாது. அதான் நான் வேண்டிக் கொண்டால் எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பார். நம்ம வேண்டிக் கொண்டா கண்டிப்பா தேவன் கொடுக்காம இருப்பாரா? கொடுப்பார். ஆனா வேற வகுப்பா நம்மளை அங்கீகரிப்பார். என்ன வகுப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சதுதான். பலி செய்யறதுக்கு முன் வர்றவங்களுக்கு போராட்டம் இருக்கும், அவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு நான் பரிசுத்த ஆவி கொடுப்பேன். அதையும் தாண்டி அவங்க விடுதலை கேட்குறாங்கன்னா அதில் நான் விடுதலை கொடுத்துருவேன். ஆனால் அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு பந்தய பொருளை என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது பார்ப்போம். அப்போது இன்னும் பார்க்கும் பொழுது இங்கே நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா வேத வாக்கியம் நிறைவேறணும். யாருக்கெல்லாம் நிறைவேறணும்னா தங்களுடைய வாழ்க்கையிலையும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தரையும் குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, வேத வாக்கியம் நிறைவேற தீரணும் இல்லைங்களா? அதே மாதிரி கூட உள்ளவங்களை பற்றியும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, வேத வாக்கியம் எழுதியிருக்கார். அது நிறைவேற வரைக்கும் அவங்க நம்ம கூட தான் இருக்கணும், அதை நம்ம அனுமதிக்கணும். ஒன்று நமக்கு வரும்பொழுது நம்ம அதுல இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு தேவன்கிட்ட என்ன பண்ணிடக்கூடாதுங்க, கேட்கக்கூடாது. ஆனால் மாற அதுக்கு பரிசுத்தாவி கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், வாங்கி நம்ம இது பண்ணணும். அதே நேரத்தில் கூட உள்ளவங்களையும் கவனிக்கணும். அவங்களுக்கும் தேவன் என்ன எழுதியிருக்காருன்னா வேத வாக்கியம் அவங்களை குறித்து என்ன பண்ணியிருக்காருங்க, எழுதியிருக்காரு. அது நிறைவேறி தீர்மளவும் அவங்க நம்ம கூட தான் இருக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம படிச்சோம்னா மத்தேயு புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 53வது வசனம் படிங்க சிஸ்டர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். இல்ல நீங்க யோவான் படிச்சுங்க சார். யோவான் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டும் வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க இப்ப யார் இருக்காருன்னா கேட்டின் மகன் இருக்கார். யார் கூட இருந்தாரு? இயேசு கிறிஸ்து கூட. ஆனா இவரு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு இடரல் தானே. அப்ப இவரை ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டுருக்கலாம்ல, ஏன் கூடவே வச்சிருந்தாரு? அவர் மூலமாக என்ன பண்ணணுங்க, ஒரு வேத வாக்கியம் நிறைவேறும். நமக்கு இப்படி ஒரு இடரல் இருக்காங்கன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணிடுவோம், இமீடியட்டா என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, கட் பண்ணிடுவோம். அது பிதா அனுமதிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை. அவர்கள் மூலமாக நமக்கு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க அவங்க கூடவே அவங்க இருப்பாங்க. அவங்க கூடவே இருந்து நம்மளை துன்பப்படுத்துவாங்க, துயரப்படுத்துவாங்க. மாற நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா இவங்களை கட் பண்ணி விடுங்கன்னு நம்ம தேவன்கிட்ட ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாதுங்க. இவன் எனக்கு இடரலாக இருக்கிறான், இவனை எடுத்து போடுங்கன்னு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணாரா? கடைசி முடிவு பரியந்தம் அவர் என்ன பண்ணார்னா அன்பு காட்டினார். அப்போ நல்லா கவனிக்கலாம். ஒன்று, நம்ம மேலே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க நம்ம அதை எடுத்து போடுங்கன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, போயிடக்கூடாது. இதுதான் நம்ம அந்த காரியத்தில் நம்ம கற்றுக்குறோம். ரெண்டாவது, நல்லா கவனிச்சோம்னா அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க ஒருத்தரை தேவன் நம்ம கூடவே அனுமதிச்சிருப்பார். அவங்க கூடவே என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த வேத வாக்கியம் நிறைவேற தீர்மளவும் பாருங்க, இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் கூட யார் இருந்தது? யூதாஸ் இருந்தார் இல்லைங்களா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க அவர் இப்படிதான் பண்ணுவாரா இருந்தாலுமே அனுமதிச்சார் இல்லையா? அது வேணாம்னு எப்படி நமக்கு ஒருத்தவங்க வந்து நிந்தனை பண்றாங்க இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், தேவன்கிட்ட இவங்க ரொம்ப கஷ்டமா எனக்கு என்ன பண்றாங்க, துயரப்படுத்துறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இவங்களுடைய நட்பை எனக்கு என்ன பண்ணிருங்க, எடுத்து போட்டுருங்க. இவங்க என்கிட்ட என் கண்ணு முன்னாடியே இவங்க ஏதாவது படிக்க எனக்கு என்ன பண்ணிருங்க, ஒளிஞ்சு போயிடட்டும். ஏதாவது ஒன்று பண்ணுங்க தேவனே, அப்பதான் நான் இந்த ஒரு ஓட்டத்தை ஓட முடியும்னு அநேக முறை இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போயிருக்கோம். இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை, நம்ம மாற்று கருத்து தெரிவிக்கிறது இல்லை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக. ஆனா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நல்ல முன்மாதிரி. வேத வாக்கியம் அவர் கூட யூதாஸ் இல்லைன்னா அவரை குறித்த வேத வாக்கியம் நிறைவேறுமா? அவர் அந்த ஒரு இன்னைக்கு உலகத்தின் இரட்சகராக இன்னும் பார்க்கும் பொழுது முழங்கால் யாவும் முடங்கத்தக்கதான ஒரு விஷயத்தை அவரால் செய்ய முடியுமானா செஞ்சிருக்க முடியாது. அனுபவித்தாரே, கூடவே வைத்து அனுபவித்தார் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு கேள்வியில் நம்ம என்ன கவனிக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கூடவும் இருக்கும்பொழுது அதை அவங்கள கட் பண்ணி விடுறதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, ஜெபம் பண்ணிடுறது. ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லைன்னா தேவனே நம்மள்ட்ட இருந்து என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க.
ஆனால் நம்மளா முன் வரக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கற்றுக்கிறோம். ஒன்று, நமக்கு வரக்கூடிய சோதனைகள், பாடுகள், அந்த தேவன் அனுபவித்த அந்த நல்ல தருணங்களில் நம்ம இதுலேருந்து எடுத்து போடுங்கன்னு தேவன்கிட்ட கேட்காம பரிசுத்த ஆவி கேட்கணும். அதான் ஒரு வசனத்தின் மீதான பார்வை. நமக்கு வசனத்தின் மீதான பார்வை நமக்கு நிறைவேறி தீரும் அளவும் நம்ம எவ்வளோ வேணும் என்ன பண்ணப்படுறோம்னா சகிக்கணும். அந்த ஒரு விஷயம், அந்த வசனத்தின் மீதான பார்வை நமக்கு எப்போவுமே இருக்கணும். அதே போல் மற்ற சகோதர சகோதரிகள் மேலே இருக்கக்கூடியதான அந்த ஒரு பார்வையும் நமக்கு இருக்கணும். தேவன் தான் கொண்டு வந்திருக்காங்க, தேவன் தான் கூட வச்சுருக்காங்க. ஒருவேளை அவர் பேதுருவா இருக்கலாம், ஒருவேளை அவர் யூதாஸா இருக்கலாம், ஒருவேளை யாராக வேணாலும் அவர் இருக்கலாம். அவர் மூலமாக தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு வேத வாக்கியம் எனக்கு உள்ள நிறைவேறி தீர்வுறதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்காங்க. உலகத்தில் நம்ம போய் ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கிறோன்னு வைங்க, அது யார் பிடிச்சது? நம்மளா பிடிக்கிறது. சத்தியத்துக்குள்ள தேவன் ஒருத்தவங்களை ஃப்ரெண்டாவோ அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரியாவோ இணைக்கிறாங்கன்னா யார் கொடுத்தது? அவங்க நிந்தை பண்ணாங்களாம் யார் கொடுத்தது? அதான். அப்போ அவங்க கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணும் நெருக்கப்பட்டாலும் தேவன் அனுமதிச்சிருக்காங்க. அப்போ அவங்கள விட்டு நம்ம விலகிறதுக்கோ எடுத்து போடுறதுக்கோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா முன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் அநேக கேள்விகள் இருக்குது, நம்ம பாடத்தை முடிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா பிலிப்பு கூட ஒரு இடத்துல கேட்பார், இதே மேல் வீட்டறையில் அவருக்கு கேட்பார். என்ன கேட்பாருன்னா, பிதாவை எங்களுக்கு என்ன பண்ணுங்க காண்பீங்க இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வீட்டில் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ இந்த 6 கேள்விகளில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, இப்போ என்ன கேட்கலாம்னா, இந்த 6 கேள்விகளும் நிறைவேறி தீரிடுச்சா? இயேசு கிறிஸ்து கேள்வியாக தான் கேட்டார் இல்லைங்களா? மரியாளுடைய வீட்டில், அடுத்து பார்க்கும் பொழுது மேல் வீட்டு அறையில், கெட்சமனே தோட்டத்தில், இந்த 3 அனுபவங்களில் ஒரு 6 கேள்விகள் கேட்டாங்க. இந்த 6 கேள்விகளிலும் நிறைவேறி தீரிடுச்சா? பதில் கிடைச்சிருச்சா இயேசு கிறிஸ்துக்கு? அப்படி கேட்கலாம். கிடைச்சிருச்சா? இல்லை. அப்போ அவர் கேட்டது சீசர்கள்ட்ட மாத்திரம் கேட்கல, நம்மளையும் நோக்கி கேட்கிறார். அப்போ இதற்குண்டான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சா தான் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி கேள்விகளும் என்ன அதுக்குண்டான பதில் கிடைச்ச மாதிரி இல்லைங்களா? அப்போ அந்த கேள்விகள் இன்னைக்கு நம்மளை நோக்கி வந்திருக்கு. முதல் கேள்வியில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன பார்த்துடக்கூடாதுங்க, மனிதராக பார்க்கக்கூடாது. அவங்க வெளியேறப்பட்டவங்க தான் இல்லைங்களா? அதே நேரத்தில் 2வது கேள்வி நம்ம பார்த்தோம். என்ன கேள்வி பார்த்தோம்? நம்ம பந்து இருக்கிறவனா பணிவிடை செய்கிறவனா யார் இருந்தாலும் சொல்லி நம்ம எப்போவுமே சகோதர சகோதரி எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம்னா பந்து இருக்கிறவங்க தான். 3வது கேள்வி, எனக்காக ஜீவனையும் கொடுப்பாயானா, அந்த ஒரு விளைவினங்களை கர்த்தர் என்ன பண்ணார்னா மன்னித்தார். நம்மளும் நம்மளுடைய பலவீனங்களையும் கர்த்தர் மன்னிச்சிருக்காரு. நம்ம மற்ற சகோதரர்களுடைய பலவீனங்களையும் மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 4வதாக பார்க்கும் பொழுது 1 மணி நேரமாவது அப்போது சகோதர சகோதரிகளுக்காக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு தோழமை, அது பணம் பொருள் எதுவாக இல்லைனாலும் ஜெபத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு தோழமை நம்ம கொடுக்கணும். 5வது கேள்வி வந்து பார்க்கும் பொழுது, தேவன் அனுபவித்த பாடுகளில் நம்ம எப்படி போர் புரியணும், அந்த ஒரு ஆயுதம் நமக்குள்ளே இருக்கும், நம்ம வைத்து போர் புரியணும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். 6வதாக கேள்வி பார்த்தோம். என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம படித்த விஷயம்தான் இல்லைங்களா? அப்போ இந்த 6 கேள்விகளும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களில் கடைசியாக கேட்ட கேள்வியாக இருந்தாலும் அதற்குண்டான பதில் நம்மளுடைய வாழ்க்கையில் தான் இருக்குங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். கேள்வி நம்ம ஏற்கனவே படித்தோம். கேள்விகள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு புரட்சியை மாறுதலை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இது சாதாரண மனிதன் கேட்கக்கூடிய கேள்வி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் புரட்சியை உண்டாக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து இந்த கேட்ட கேள்வி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதுவரை இல்லைனாலும் இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கணுங்கிறது தான் இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. ஆமென்.